ஹாய் டார்மேஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தயாங்கான ஒரு ஒன் ஷாட் போனஸ் பாட் பார்க்க போகிறோம். மாஃபியா தாய் மாமா இன்னசென்ட் கேர்ள் ஐ அப்ரிஷியேட் வித் யூவோட போனஸ் பாட்டு. இந்த டைட்டிலுடைய நேம் டிவர்ஸ் ஆஃப்டர் லஸ்டிங். ஹெட்ஃபோன் ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. நான் ஓட்டிங் வச்சுருந்தேன்டா. அதில் மாஃபியா தாய் மாமாவுக்கு வேணுமா வீமின் குக்குக்கு வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் மாஃபியா தாய் மாமா தயாங்க்கு தான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ரெக்கார்டிங் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கடா. ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ யோசிக்கிறதுக்காண்டி மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனல். ஓகேவா? நல்லா லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்க. ஒரு சின்ன இன்ட்ரூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. தயாங் உங்களுடைய தாய் மாமா. உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் ஆகி 2 பேரும் நிறையவே சண்டைக்கு அப்புறம் சேர்ந்து இப்போ ரொம்பவே ஹாப்பியாக வாழ்கிறீங்க. நீங்கள் தயாங்க்கு செகண்ட் ஒய்ஃப். ஃபஸ்ட் ஒய்ஃபும் உயிரோடு தான் இருக்காங்க. இது செகண்ட் ஒய்ஃப் கான்செப்ட்டு. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் தயாங்க்கு செகண்ட் ஒய்ஃப். இப்போ நிறையா சண்டைலாம் கடைசியில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்கிறீங்க. இப்போ உங்களுக்கும் தயாங்க்கும் ஒரு பேபி கேர்ள் பிறந்துருச்சு. பேபி கேர்ள் பிறந்து இப்போ சண்டை போட்டு நீங்கள் தயாங்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ எப்படி டிவோர்ஸ் வாங்கினீங்க, டிவோர்ஸ்க்கு அப்புறம் எப்படி லஸ்டிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. வார்னிங். நான் டிஸ்க்ளைமர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவாடா? சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரீசனில் உங்களுக்கும் தயாங்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம்டா. என்ன சித்தப்பா? வாங்க சித்தப்பா. என்ன எப்படி இருக்க சித்தப்பா? நல்லா தான் இருக்கேன் சித்தப்பா. உண்மையிலே நல்லா தானே இருக்க? அந்த தயாங் மயிறு உன்னை நல்லா தானே பார்த்துக்குறியா? ஐயோ, எனக்கு என்ன சித்தப்பா கரைச்சல்? அதெல்லாம் அவங்க என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. இல்லை என்ன, நீ வேற அவனுக்கு செகண்ட் ஒய்ஃபு. வேணாம், நான் சொல்கிறத கேளு. ஐயோ, நீங்கள் என்ன 1.5 வருஷம் கழித்து கேட்டுட்ருக்கீங்க? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். நாங்கள் இப்போல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கோம். இங்கே பாரு, அவனுக்கு கீர்த்தி மேலே தான் ரொம்பவே பாசம். உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, கீர்த்தி அக்கா மேலேயும் அவருக்கு லவ் இருக்குது, என் மேலேயும் லவ் இருக்குது. நானுமே அக்செப்ட் பண்ணிட்டேன், கீர்த்தி அக்காவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க சித்தப்பா. இல்லை ஓயன்னு நான் சொல்கிறது. இல்லை சித்தப்பா, அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏய் ஜெகே, என்னடா எதுக்கு இங்கே வந்திருக்க? என்னோட அண்ணன் பொண்ணுகிட்ட நான் பேச வந்திருக்கேன். உனக்கு என்ன? அதங்க இந்த வெளில போடா, வெளில போ. போக முடியாதுடா. இது எங்கள் அண்ணன் பொண்ணு, என் பொண்ணு ஓயன். நான் அவகிட்ட பேசணும். இதை பேசுகிறதா இருந்தாலும் இது என் வீடு. இங்கே என் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடாது. ஒழுங்கு மேரா வெளில போடா, வெளில போ. ஐயோ தயாங் மாமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா. ஐயோ சித்தப்பா, இதை பற்றி இன்னும் பேசுகிறதுக்கு எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. மாமா என்னை நல்லா தான் பார்த்துக்குறாங்க. அவங்க கூட நான் சேர்ந்து நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். கீர்த்தி அக்காவையும் நல்லா பார்த்துக்குறாங்க, என்னையும் நல்லா பார்த்துக்குறாங்க, என்னோட குழந்தையும் நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ இதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம். இங்கே பாரு ஓயன், உனக்கு இவனை பற்றி சரியாக தெரில. ஐயோ, எனக்கு நல்லாவே தெரியும். மாமா இப்போ ரொம்பவே திருந்திட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? அவங்க இந்த மாஃபியாலாம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. இங்கே பாரு, ஒரு மாஃபியா பாஸ் எப்பயுமே மாஃபியா தொல்லையில் தூக்கி போட மாட்டான். இவன் சீக்கிரட்டாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கான். உனக்கு அதுதான் தெரிய மாட்டேங்குது. வேணாம் ஓயனை, வேணாம். நீ இவனை நம்பாத. இவனை நம்பினேன்னா அப்புறம் என்ன ஆகும் எனக்கே தெரியாது. ஐயோ சித்தப்பா, இதை பற்றி இன்னுமே பேச வேணாம் சித்தப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாரு ஓயன், உனக்காண்டி இன்னுமே நிதிஷ் காத்துக்கிட்டு தான் இருக்கியான். சரியா? புரியுதா? இவனை பிடிக்கலைன்னா நீ தாராளமாக வெளியில் வந்துரு. நான் உன்னை நிதிஷ் கூட சேர்த்து வைக்கிறேன். ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. இப்போ ஏன் சித்தப்பா அப்படிலாம் பேசுறீங்க? ஜெகே, நான் நின்றுட்டுருக்கேன் முன்னாடியே. பொண்டாட்டிக்கிட்ட இன்னொருத்தவன் இருக்கியான், அவனை கல்யாணம் பண்ணி கொண்டுக்கு இருக்க. ஒழுங்காக போயிரு வீட்டில் இருந்து. சாவடிச்சிருவேன்டா, சாவடிச்சிருவேன். என்னடா நான் இல்லாதையா சொல்லிகிட்ருக்கேன். என்னை ஏமாற்றிக்கிட்டு தானே இருக்க? தெரியும்டா, அவளை உன் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கடா, கைக்குள்ளே போட்டு வச்சுருக்க. எதுக்கு தெரியுமா? அவளை இந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அவளை உன் கைக்குள்ளே போட்டு வைக்கிற. ஒரு நாளைக்கு உன்னோட சுயரூபை தெரிஞ்சு அவள் உன்னை விட்டு போவான். இங்கே பாரு ஓயன், இவன் சுயரூபம் தெரிஞ்சு நீ வீட்டை விட்டு வெளில வந்தேன்னா தாராளமாக இந்த சித்தப்பா வீட்டுக்கு வரலாம். இந்த சித்தப்பாவோட வீடு எப்பயுமே உனக்காண்டி ஓப்பனில் தான் இருக்கும். அங்கே உன்னோட நிதிஷ் உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். யார்டி அந்த நிதிஷு? ஐயோ மாமா, அவங்க என்னோட சீனியர்.
என்னோட சீனியரா நடி சொல்கிற? ஐயோ மாமா, நான் காலேஜ் படிக்கும்போது அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷாலை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க எங்கள் அம்மா அப்பா முடிவு பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு என்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஏய், நான் அந்த நிதிஷ் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காடி? ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆமாம், உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், உங்கள் ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த நிதிஷ் மேலே ஃபீலிங்ஸ் வந்து என்ன பண்ண? ஏய், என்னடி பேசுகிற? நான் பேசுகிறேன். அப்போ இன்னும் அந்த நிதிஷ் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு உங்களை தான் மாமா பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும் மாமா. ஏய், இப்போ அவனை வெளில போக சொல்கிறீ? அவனை வெளில போக சொல்லு. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா. ஐயோ சித்தப்பா, எனக்கு எங்கள் தயா மாமா மட்டும்தான் பிடிக்கும், அவங்கள மட்டும்தான் விரும்புகிறேன். அவங்க கூட கல்யாணமும் ஆயிடுச்சு. இப்போ ஏன் சித்தப்பா அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு ஒயன், நான் சொல்கிறதா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். என்னைக்காவது ஒரு நாள் நீ வேணான்னு ஹேட் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வருவ. அப்படி வெளில வரும்போது இந்த சித்தப்பாவோட வீடு எப்பயுமே உனக்கு ஓப்பனில் தான் இருக்கும். அங்கே நிதிஷ்மே உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கியா. நீ தாராளமாக வரலாம். ஐயோ சித்தப்பா, தயவுசெய்து இதையே திருப்பி திருப்பி பேசாதீங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, நீங்கள் இங்கேருந்து போங்க சித்தப்பா. சரி ஓகே ஓயன், அப்புறம் இஷ்டம். ஏய் படா பே, எந்த ஏதாவது ஒன்று என் முன்னாடியே தோண்டி விட்டுட்டே இருக்கப்ப. ஏய், நல்லா அவளே நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளில வருவாடா, வெளில வருவா. ஏய், அதை அப்பா பார்த்துக்கலாம்டா, கிளம்புடா கிளம்புடா. இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வை. ஏய், என்னடா பண்ணுவேன்? நான் பண்ணுவேன். ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் தான் இப்படி என்னைய போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? வெளில போங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஏய், எதுக்குடே அவனை போய் பார்க்குறேன்ற? எதுக்குடே அவனை போய் பார்க்குறேன்ற? ஐயோ ஐயோ சித்தப்பா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே பாரு ஓயன், இப்போயே இவனோட சேருவன் தெரிஞ்சிருச்சு. நீ என்னமோ சொன்ன மாஃபியா தொல்லாம் தூக்கி போட்டாருன்னு. ஆனால் அப்பைக்கு அவனோட குணம் எட்டி பார்க்குது பாரு. இதுதான் இவனோட ரியல் கேரக்டரு, புரிஞ்சுக்கோ. ஐயோ சித்தப்பா, தயவுசெய்து இதுக்கு மேலே இன்னும் பேசுனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, எனக்காண்டி சித்தப்பா. சரி ஓயன், உனக்காண்டி போகிறேன். எப்போனாலும் இந்த சித்தப்பா வீடு ஓப்பனில் தான் இருக்கும். டேய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். வெளில போடா. வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வெளில போயிடாரு. தயாங்க தான் உங்ககிட்ட. ஏய் பாரு, நான் நல்லவனாக இருக்கிறதும் பீஃப் மாஃபியாவாக மாறுறதும் கையில் தாண்டி இருக்குது, கையில் தான் இருக்குது. மூடிக்கிட்டு வீட்டில் ஒழுங்காக இருந்தேன்னா நானும் ஒழுங்காக இருப்பேன். ஏதாச்சும் குண்டக்க ஏதாவது இந்த சொல்கிறாம ஏதாவது பண்ணிக்கிட்ட தெரிஞ்ச அந்த நிதிஷ், அவெல்லாம் எவனே தெரில, அவங்ககிட்டலாம் நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு வையி, அவளே உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. புரியுதா? ஏன் மாமா நான் லூஸ் மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கீர்த்தி உள்ள சமைச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு என்னக்கா இந்த மாமா இப்படி இருக்காங்க, என்ன பண்ணார்? ஐயோ எங்கள் சித்தப்பா வந்தாங்க, அவங்கக்கிட்ட கூட என்னை ஒழுங்காக என்ன பேச விடல. அவங்க வந்து சும்மா என்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்க கத்துறாங்க. ஐயோ அவர் அப்படி தான், அவர் அப்பையிலேருந்தே இப்படி தான் என்னை, நீ இதெல்லாம் கண்டுக்காத. சரி அக்கா, பாப்பா ரூமில் தூங்குறா. சரி நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். சரி அக்கா, நான் போய் பாப்பா பார்க்குறேன். சரி ஓயன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீர்த்தி சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு உங்கள் பாப்பாவை தான் பார்க்க ரூமுக்கு வரீங்க. பாப்பா நல்லாவே தூங்கிட்டு இருக்கா. பாப்பா கிட்ட படுத்து, செல்லக்குட்டி தங்கக்குட்டி, உன்னை பெரியம்மா ரொம்பவே நல்லா பார்த்துக்குறாங்களா? அம்மாவுக்கு தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்க மாட்டேங்குது. நான் செய்ய ஆஃபீஸ்லேயும் ஒர்க் நான் தானே பண்ணும். உங்கள் அப்பாவுக்குலாம் ஒன்றுமே தெரியலை. அவர்லாம் சிஇஓவாக இருந்து என்ன தான் பண்ணுறது? அவருக்கெலாம் வேலையே சுத்தமாக தரல. நான் தாண்டா தங்கம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு எப்படி தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே தயாங்க வந்து நின்று வாசலில் நின்று பார்க்குறாரு. ஏய் அடே, நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க நடே. ஆமாம், உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, ஆஃபீஸை பற்றி ஒன்றுமே தெரில. ஏய், சொல்லி கொடுக்குறது நீ கரெக்டாக சொல்லி கொடுத்தா எனக்கு புரியும்டி, புரியும். நீ எதையுமே கரெக்டாக சொல்லி கொடுக்க மாட்டேறியடி, அப்புறம் எப்படி எனக்கு புரியும்? ஸோ மாமா, உங்களுக்கு இப்போ எப்படி சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது மாமா. ஏன்னா நீங்கள் ஒரு மரமண்டை மாமா. ஏய் என்னடி மரமண்டுன்னு இருக்க? ஏய் எனக்கு சொல்லிக் கொடு.
எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களுமே சரி ஓகேன்றீங்க. இப்போ அப்படியே கீர்த்தி சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு உங்களையும் தயாங்கையும் கூப்பிட்றாங்க. அப்படியே பாப்பா இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கா. நீங்களும் தயாங்க அப்படியே சாப்பிட போகிறீங்க. அப்படியே உங்கள் அக்கா தான் கீர்த்தி தான் சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அக்காவை உட்கார சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தான் சாப்பாடு சர்வ் பண்ணுறீங்க. அப்படியே அவங்களுமே சாப்பிட்றாங்க. இப்போ கீர்த்தி தான் தயாங் என்னடி தயாங் நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாருமே போகணும் தயாங். யாருக்குடி மேரேஜ்? என்னோட கசின், உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு தான் நாளைக்கு மேரேஜ். என்னடி உன்னோட கசின்ஸுக்கு மேரேஜ்னு இன்னைக்கு வந்து சொல்கிற? வீட்டில் இருந்து எவனும் வந்து சொல்லலை? ஐயோ அவங்களுக்கெல்லாம் வந்து கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஓயனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, அதனால வந்துட்டு கோவத்தில் இருக்காங்க தயாங். விடுங்க, காலப்புக்குள்ளே சரியாயிரும். எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடித்து சொன்னாங்க, அதனால தான் சரி நாங்களுமே வரோன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு போகணும் தயாங். சரி சரி போகலாம். ஓயனை என்னங்க மாமா? நீ உட்காந்து சாப்பிட்றே, ஆஃபீஸ்க்கு போகணும்ல, நீ தான் பெரியவாயே. என்னமோ உங்கள் அப்பனுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குதுன்னு என் பிள்ளைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்குற, புரியுதா? நானே கற்றுக்குறேன். புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிருவேன். ஐயோ சரி மாமா, ஓகே மாமா, சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே உட்காந்து சாப்பிட்றீங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ தயாங்க தான் போயிட்டு உங்கள் பாப்பா பேர் டேசிகா, அதாவது டே தான் வந்துட்டு நேம் வச்சுருப்பாரு, தயாங் தான் நேம் வச்சுருப்பாரு. என்னோட பேர் தான் என் பொண்ணுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நேம் வந்து டேசிகான்னு வச்சுருக்காரு. அவர் அப்படியே பாப்பா கிட்டே போயிட்டு டேசிகா செல்லக்குட்டே சீக்கிரம் வளர்ந்து வா, எப்போ வளருவ? உன்னை அப்படியே உங்கள் மம்மியை மாதிரி பார்க்கணுன்னு எனக்குமே ஆசையாக இருக்குல்ல டேசிகா குட்டி, சீக்கிரம் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி கிட்டே போயிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பேபி தூக்கத்துலேயே லைட்டாக சிரிக்குது. அப்படியே தயாங் பார்க்குறாரு, என்ன க்யூட்டாக இருக்காடா என்னோட பொண்ணு டேசிகா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் குட்டியோட சீஸில் அப்படியே வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு, செட்டா குட்டி அப்பா போயிட்டு வரேன், பார்க்க நிறையாவே வேலை இருக்குது. உங்கள் அம்மா எனக்கு இன்றைக்கி சிஓக்கான எல்லா வேலையும் சொல்லி கொடுக்குறேன்னு இருக்கா, நான் போய் கற்றுக்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு உடனே தான் வைஸ் பிரசிடெண்ட் ஆக்குவேன் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அப்படியே அவர் அப்படியே வெளில போயிட்டார். இப்போ கீர்த்தி தான் தயாங் நாங்கள் இந்த சாப்பாடை வச்சுக்கோங்க, லஞ்சுக்கு உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு இதில் இருக்குது, இந்தாங்க தயாங். நடி என்கிட்ட கொடுக்குற, அவகிட்ட கொடுறி. ஸோ ஏன் நீங்கள் கொண்டு போக மாட்டிங்களா? நான் பொம்பளையாடி, டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு போக. என்ன வாங்கிட்டு வாடி. ஏன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தானே, கையில் கூட வாங்க மாட்டிங்களா? அப்புறம் நீ எதுக்கிட்டே இருக்க மண்டாட்டி, வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தயாங் சொல்கிறாரு. அப்படியே நீங்களுமே கொடுங்கக்கா எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே டிஃபனை வாங்கிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு நீங்கள் பாய் சொல்லிட்டு பாப்பாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களுமே கிளம்புறீங்க. நீங்களும் தயாங்க இப்போ வந்து வீட்டை விட்டு அப்படியே வெளில வந்துட்டு காரில் ஏறி ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. இங்கிட்ட அப்படியே பாப்பா அழுகிறா. அப்படியே கீர்த்தி தான் போயிட்டு செல்ல குட்டி டேசிகா குட்டி எதுக்கு அழுகிறீங்க, வாங்க 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 அம்மா அவங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேசிகாவை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பவுலில் வந்துட்டு சாப்பாடு போட்டு அப்படியே வந்து டேசிகாவுக்கு ஊட்டிகிட்ருக்காங்க கீர்த்தி. இங்கிட்ட நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. ஆஃபீஸ்க்கு போனோன்னே அப்படியே எல்லாருமே செம்மையாக அப்படியே மரியாதையாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு பவ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படியே தயாங்க பார்த்துட்டு ஒரு பவ் பண்ணி ஒரு மாதிரி பயந்த மாதிரி, ஏன்னா தயாங்க தான் மாஃபியா பாஸில், ஸோ அவர் மேலே இன்னுமே பயம் இருக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு பயந்த மாதிரி அப்படியே வந்து எல்லாருமே பவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு தான் அப்படியே தயாங்கிட்ட வந்துட்டு ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கா. பாஸ் உங்களுக்கு எதுவும் வேணுமா பாஸ்? காஃபி ஏதாச்சும் கொண்டு வரணுமா பாஸ்? கொண்டு வரணுமா? எனக்கு எது கொண்டு வரணுனாலும் முன்னாடி இருக்கா, முன்னாடி பார்த்துக்குருவா. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் போங்க. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுது. இப்போ நீங்கள் அந்த பொண்ணை ஒரு வியோடாக பார்க்குறீங்க. இப்போ அப்படியே தான் அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. அடி வா வந்து சொல்லிக் கொடு வா. பாருங்க மாமா, உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது, எனக்கு நிறையவே ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நான் பார்த்து முடிச்சுட்டு வந்து சொல்லித்தரேன். நான் சொல்லிக் கொடுன்றேன், நீ ஃபைல்ஸ் பார்க்க போகிறேன்னுக்கு இருக்க அடி. அப்புறம் என் பொண்ணுக்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உங்கள் அப்பா எதுவுமே சரியாக கற்றுக்க மாட்டேறாருன்னு. நீ வா வந்து சொல்லிக் கொடுன்னு அப்படியே உங்களை பிடிச்சி தரத்தன்னு நிறுத்துட்டு இப்போ கேபின்குள்ளே தான் போகிறாரு. இப்போது அந்த பொண்ணுமே வந்துட்டு அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து, சார் தேங்க்ஸ் சார், நாங்கள் சார் காஃபி உங்ககிட்ட நான் காஃபி கேட்கவே இல்லையே. இல்லை சார்
கேட்கலைனாலும் நான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு நான் தானே ஆஃபீஸ் ஸ்டாஃப். ஆமாம், நீங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப். அப்போ ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்காம எனக்கு எதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? சார் அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்களுமே நல்லா இருக்க முடியும். ஓகே ஓகே, காஃபி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தயாங் சொல்கிறாரு. அப்போயுமே நீங்கள் அந்த பொண்ணை ஒரு மாதிரி வியோடாக பார்க்குறீங்க. அப்படியே தயாங் அந்த காஃபி எடுத்து குடிக்கிறாரு. பாத்தியாடி பாத்தியா, ஒரு பொண்டாட்டிக்கு என் மேலே எந்த அக்கறையும் இல்லை, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்த்தியா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா பார்த்தியா, பாசமாக இருக்கா பார்த்தியா. ஐயோ தயவுசெய்து நீங்கள் வாயை மூடிட்டு இப்போ இந்த காஃபியை குடிங்க, ஓகேவா? என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, வாங்க உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபைலாக எடுத்து வச்சுட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அவருமே அப்படியே காஃபியை குடிச்சிட்டு அப்படியே அதை வந்து கேட்டுட்ருக்காரு. அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு, புரிஞ்சாமம்மா எனக்கு வந்துட்டு இப்போ நிறையவே ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியது வேலை இருக்குது, நான் போயிட்டு ஃபைல்ஸை பார்க்குறது சரியா? அப்படி ஓயாமல் ஓயன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு நிறையாவே வேலை இருக்குது, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரதே எனக்கு வேலை கிடையாது. ஏய் சீன் மாரி போடாதடி, எனக்கு தாண்டி நிறையா வேலை இருக்குது, பொடி மாரி இப்போ அப்படின்றாரு. நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறீங்க. இப்போ இங்கிட்ட கீர்த்தி தான் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ என்ன? சொல்லுங்கக்கா. என்ன இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா? என்ன இப்போயா? ஐயோ ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கே, ப்ளீஸ் என்ன இப்போ கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போ, நம்ம கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். நாளைக்கு என்னோடய கசின்ஸுக்கு மேரேஜில், அதனால் நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் வந்துட்டு இந்த ப்ரேஸ்லெட்டும் வந்துட்டு ரிங்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், கொஞ்சம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கீர்த்தி கேட்குறாங்க. நீங்களுமே சரி ஓகேக்கா இந்த வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கேபினுக்கு போயிட்டு, மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் எங்கடி போகிற? எங்கே போகிற? ஐயோ வீட்டுக்கு தான் போகிறேன் மாமா. எதுக்குடி வீட்டுக்கு போகிற? ஐயோ மாமா அது ஒன்றும் இல்லை, அக்கா தான் வந்துட்டு கசின்ஸுக்கு ப்ரேஸ்லெட் அண்ட் ரிங் எடுக்கணும், நீ கொஞ்சம் வரையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, அதனால நான் போயிட்டு வரேன் மாமா. ஏய் வேலை இருக்குல்ல, நைட்டு போய் எடுத்துக்கலாம்டி. ஐயோ நைட்டு போயிட்டு என்னென்னத்தை எடுக்கிறது? நைட்டு வீட்டில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை பார்க்க வேணாமா? ஒரு 1 ஹவருக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஏய் சீக்கிரவாடி சீக்கிரவா. சரி மாமா நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களுமே கிளம்பி இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. கீர்த்தி தான் பாப்பாவுக்கு க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. வந்துட்டு ஏன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களுமே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜுவல்ஸ் ஷாப்புக்கு தான் போகிறீங்க. ஜுவல்லர்ஸ் இருக்குன்னா அந்த ஷாப்புக்கு தான் போகிறீங்க. போய்ட்டு வந்துட்டு அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நிதிஷ் தான் உங்களோட சீனியர், நிதிஷ் தான் இப்போ வராரு. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. நிதிஷ் ஆமாம் நான் தான். நீங்கள் இங்கே எப்படி சீனியர்? இங்கே பாரு அதான் காலேஜெலாம் முடிஞ்சு, இன்னும் எதுக்கு சீனியர்னுக்கு இருக்குது, அதெல்லாம் சொல்ல வேணாம். ஓகே நிதிஷ், நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஐயோ நான் இங்கே ஒர்க் பண்ணல, இந்த ஷாப்பே என்னோடது தான். ஓ இந்த ஷாப்பே உங்களோடது தானா? ஓகே கங்க்ராச்சுலேஷன். ஐயோ எதுக்கு இதுக்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்கா? எப்படி இருக்க நீ, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் நிதிஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானுமே நல்லா இருக்கேன். இது யார்? இது என்னோட அக்கா கீர்த்தி. ஓ வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா. ஓயன் நீ நல்லா தானே இருக்க? ஐயோ நிதிஷ் நான் நல்லா தான் இருக்கேன். சரி எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம், அக்கா வாங்க போகலாம். ஓயன் ஒரு நிமிஷம். என்ன நிதிஷ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. என்ன என்கிட்ட தனியாக பேசணும்? இல்லை அது வந்துட்டு கீர்த்தி தான் இப்போ நிதிஷ், அது வந்துட்டு அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது எனக்குமே தெரியும் கீர்த்தி அக்கா, ஒரே 1 செகண்டு. ஒயன் உங்ககிட்ட பேசணும் ஒயன். ஓகே அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஒயன் வேணாம், தயாங்க்கு தெரிஞ்சால் கத்துவார். ஐயோ தயாங்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க, நான் போய்ட்டு பேசிட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய்ட்டு அப்படியே நிதிஷ்கிட்ட பேசுகிறீங்க. இப்போ நிதிஷ் இங்கே பாரு ஒயன், தயாங் வந்துட்டு நல்லவரே கிடையாது, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவர் திருப்பியுமே ஏதோ ஒரு வேலை சீக்கிரட்டாக பார்த்துட்ருக்காரு, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? வேணாம் அவரால் நீ ரொம்பவே ஹேட்டாவ அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு நிதிஷ் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எங்கள் மாமாவை பார்த்து எனக்கு எல்லாமே தெரியும், அவர் என்கிட்ட எதுனாலும் சொல்லிட்டு தான் செய்வார், சொல்லாமலாம் எதுவுமே செய்ய மாட்டார். நிதிஷ் நீங்கள் என்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துடுறீங்க. வந்துட்டு
பாப்பாவை உங்கள் கையில் ஹேண்டில் தூக்குறீங்க. இப்போ கீர்த்தி என்ன பேசுனாங்க அவங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காசுமா, நார்மலாக தான் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களுமே வீட்டுக்கு வந்துடுறீங்க. இது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேபி அவங்க அக்கா கிட்டே கொடுத்துட்டு, அக்கா சரிக்கா ஓவராகவே லேட் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன். தயங்க மாமா ஒத்தாலாம் வந்துட்டு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு, அவராலாம் பண்ண முடியாதுக்கா, அது எனக்கும் தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீர்த்தி சொல்லி உங்களை அனுப்பிடுறாங்க. நீங்களுமே இங்கிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான், அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் அப்படியே தயாங்கிட்ட ரொம்பவே குழஞ்சு இது இப்படி தான் சார், இதை இப்படி தான் சார் பார்க்கணும், ஆமாம் சார் அதை அப்படி தான் சார் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா வேலையும் அந்த பொண்ணு போயிட்டு அப்படியே தயாங்கிட்ட உரசி சொல்லி கொடுத்துட்ருக்கா. தயாங்கும் இதை இக்னோர் பண்ணாமல், ஓ அப்படியா, இது இப்படி தானா, ஓகே ஓகே ஓகே, என்னோட பொண்டாட்டியோட நீ ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரமா அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்குலாம் இரிட்டேட் ஆகுது. அட பாவி மாமா, அந்த பொண்ணுக்கிட்ட அதாவது நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி நீங்களும் டென்ஷனாகி இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் போனதுக்கப்புறம் தயா என்ன போய்ட்டு வந்துட்டியா, பாரு அரே உன்னையோட ரொம்ப நல்லாவே இந்த பொண்ணு சொல்லித்தருது, நீ ரொம்ப வேகமாக படப்படன்னு சொல்லித்தர, அவள் எவ்வளோ நிறுத்தி நிதானமாக சொல்லித்தரா பாரு, இவ சொல்லித்தரதான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி தயாங்கனா சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஓ அப்படியா, சரிம்மா சரி, அப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அந்த கேபினை விட்டு வெளில வந்துட்டு இப்போ உங்கள் கேபினில் தான் உட்காந்துட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்கு இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணு வெளில வந்துட்டு இப்போ தயாங்க்கு காஃபி கொண்டு வர்றதை தான் போய் காஃபி மேக் பண்ண போது நீங்கள் பார்க்குறீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் தயாங் கேபின்குள்ளேயே போயிட்டுருக்கான்ற மாதிரி இப்போ நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி தயாங்கிட்டலாம் இப்படி நடந்துட்டுருக்கீங்க, அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? ஏன்னா நான் தயாங்கோட ஒய்ஃப், தயாங்கோட செகண்ட் ஒய்ஃப். இங்கே பாருங்கள், தேவலாமல் நீங்களாம் பேசாதீங்க. நான் அப்படி தான் பேசுவேன். தயாங்குலாம் உங்களாம் சுத்தமாக பிடிக்காது. கீர்த்தி மேடமை மட்டும்தான் அவர் விரும்புகிறாரு, கீர்த்தி மேடமை மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். அவர் வந்துட்டு உங்கள் கழுத்தில் ஏதோ தாலி கட்டுட்டேன்றக்காண்டி தான் உங்ககிட்ட உங்கள் கூடலாம் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இப்படியே பேசிகிட்ருக்கோம். உங்களுக்குன்னா டென்ஷன் ஆகுது. எங்கள் மாமாவுக்கு என்னைய ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் அவர் என்னைய மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணு இல்லை உங்கள் கூட சேர்ந்து வாழ தயாங் சாருக்கு பிடிக்கல, தயாங் சாருக்கு எப்பயுமே கீர்த்தியை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நான் சொல்லிகிட்ருக்கு. உங்களுக்கு நான் டென்ஷன் ஆகுது. பாருங்கள், தயாங்க்கு என்னைய ரொம்பவே பிடிக்கும், அவர் என்னையும் விரும்புகிறாரு, கீர்த்தியுமே விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு இல்லை தயாங் சாரு இனிமே கீர்த்தியும் என்னையும் தான் விரும்புவாருன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கா. அவங்களுக்கு நான் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பொண்ணை கன்னத்துலேயே சப்புன்னு அரைகிறீங்க. அரைஞ்சிட்டு தயாங் எப்பயுமே எனக்கும் கீர்த்தி அக்காவுக்கு மட்டும்தான் சொந்தம், அவர் மேலே ஏதாச்சும் உரிமை கொண்டாடிக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃப்ளட் பண்ணுறத நான் பார்த்தேன்னு வை, இந்த கம்பெனிலேருந்தே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், உன் கண்ணம் பேந்துரும் பார்த்துக்கோ, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை வார்ன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கேபினில் போய் உட்காந்து ரொம்பவே அப்செட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அன்றைக்கி ஆஃபீஸும் முடியுது, வீட்டுக்கும் போகிறீங்க. அப்படியே அன்றைக்கி டேயுமே வந்து ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விரியுது. கீர்த்தியோட கசின்ஸோட மேரேஜ் இன்றைக்கி தான். அப்படியே வந்துட்டு எல்லாருமே சூப்பராக கிளம்புறீங்க. அப்படியே கிளம்பி இப்போ போகிறீங்க. பாப்பாவெல்லாம் வந்துட்டு கீர்த்தி தான் வந்துட்டு கிளப்பியே விட்றாங்க. அப்படியே சூப்பராக க்யூட்டாக கிளப்பி விட்ருக்காங்க டேசிக்காவை. அப்படியே எல்லாருமே சேர்ந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. வெட்டிங் ஹாலு பெரிய வெட்டிங் ஹாலாக செம்மையாக இருக்குது. அப்படியே நிறைய பேர் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அப்படியே நீங்கள் உள்ளே போகிறீங்க. கீர்த்திக்கும் தயாங்க்கும் மரியாதை கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் தயாங்கோட செகண்ட் ஒய்ஃப், அதனால் உங்களை பார்த்தோன்னே எல்லோரும் ஒரு மாதிரியாக மூஞ்சியை சுளிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இருந்தாலுமே நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணிக்கல. அப்படியே நீங்கள் போகிறீங்க. எல்லோரும் கீர்த்தியை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படி பார்த்தீங்க கீர்த்தி அப்படியே வந்துட்டு ஹஸ்பண்டோட செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. கீர்த்திக்கு ரொம்பவே பெரிய மனசு தான்ற மாதிரி அப்படியே கீர்த்தியை புகழ்ந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா? ஆனால் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்கல. அப்படியே நீங்களுமே வந்துட்டு அங்கே சூப்பராக தான் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. பாப்பா கூட பேசுகிறது, தயாங் கூட பேசுகிறது, கீர்த்தி கூட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அங்கே வந்து நிறையாவே வந்துட்டு எல்லாருமே வந்து கோசம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதையுமே கேர் பண்ணிக்கல. இதை போயிட்டு நீங்கள் தயாங்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ கீர்த்தியோட அம்மா தான் உங்களை கூப்பிட்டு அப்படியே பேசுகிறாங்க. பாரு என்ன என் பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டு
எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இப்படி தான் நீ தயாங்க மேரேஜ் பண்ணிட்டு செகண்ட் ஒய்ஃபாக கீர்த்தியோட லைஃப்பில் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரியே போய் கீர்த்தியோட அம்மானா உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா இல்லைம்மா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி நடந்துருச்சு. எனக்குமே எங்கள் தயாங்க மாமாவை ரொம்பவே பிடிக்கும், கீர்த்தி அக்காவுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டு வந்துட்டு தயாங்க மாமாவை ஏற்றுக்கிட்டோம். அண்ட் வந்துட்டு அவருமே எங்கள் 2 பேர்த்தையும் வச்சு ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறாரு. நாங்கள் ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கோன்ற மாதிரி நீங்கன்னா சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் கீர்த்தியோட அம்மானா உங்ககிட்ட ஒரு கோவமாக ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு ஓயனே, இது வந்துட்டு என் பொண்ணு என் மாப்பிள்ளை இவங்க 2 பேர் தான் இங்கே ஹாப்பியாக இருக்கணும். இவங்க 2 பேர் தான் கப்பல். வந்திருக்க சொந்தக்காரங்களாம் பார்த்தில உன்னை எப்படி பேசுகிறாங்கன்னு, தயவு செய்து நீ தயாங்கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க தயாங்கிட்ட இருந்து. அப்படியே வந்து தயாங்கிட்ட இருந்தும் கீர்த்திக்கிட்ட இருந்தும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. பாப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீர்த்தி கையில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு தயாங் வந்துட்டு உங்களை கூப்பிட்றாரு. அடி நீ மட்டும் தனியாக போய் நிற்கிற, வாடி இங்கே வாடி சேர்ந்து நில்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து நிற்க மாட்டேறீங்க, நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க. நான் வந்து கீர்த்தியோட அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே. அதனால் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நீங்களுமே இருக்கீங்க. தயாங் நோட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து பெருசாக கண்டுக்கலை. நீங்கள் இதை எதையுமே தயாங்கிட்ட சொல்லவே மாட்டேறீங்க, உங்களுக்குள்ளேயே தான் வச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்படி அங்கே வந்து நல்லாவே மேரேஜும் நடந்துருச்சு. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த சாப்பாடு பரிமாறுறது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தயாங்கிட்டேருந்து கீர்த்திக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. எந்த விஷயமே கீர்த்திக்கும் தயாங்க்கும் தெரியாது. பாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் கீர்த்தி கையிலையும் தயாங் கையிலையும் தான் இருக்கா. நீங்கள் இவங்கக்கிட்ட வந்து ஃபுல்லாக இக்னோர் ஆகி விலகி வர்றீங்க. தயாங் உங்களை கூப்பிட்டு நிப்பாட்டுறாரு. ஆனால் நீங்கள் தயாங்கிட்டே இருக்க மாட்டேறீங்க. அப்படியே வந்துட்டு சாப்பாட்டு அப்பையும் நீங்கள் வந்துட்டு தயாங் கூடயும் கீர்த்தி கூடயும் உட்காந்து சாப்பிடல, தனியாக தான் உட்காந்து சாப்பிட்றீங்க. இப்படியே வந்துட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் முடியுது. நீங்கள் வீட்டுக்குமே வர்றீங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கீர்த்தி கேட்குறாங்க, ஏன் நீ வந்துட்டு எப்போ இன்றைக்கி ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, என்ன நீ என் கூடயும் இல்லை தயாங் கூடயும் இல்லை, எங்கே தான் போன அப்படின்ற மாதிரி கீர்த்தி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. சும்மா தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை பேசுகிறதுக்கு போனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே என்னமோ மழுப்புறீங்க. ஆனால் கீர்த்தி ஒரு மாதிரி உங்களை டவுட்டாகவே பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கீர்த்தியோட அம்மா தான் இங்கே வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நீங்கள் தயாங் கூட சேர்ந்து நீங்கள் பேசக்கூடாது, தயாங் கூட நீங்கள் வாழக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி ஒரு மாயாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, தயாங்க்கு உன்னை எப்பயுமே பிடிக்காது. தயாங் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் சொல்லி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த குழந்தைக்காண்டி தான் உன்னைய கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இந்த குழந்தைக்காண்டி தான் உன்னை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த குழந்தைக்காண்டி தான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கீர்த்தியோட அம்மாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க எப்படிலாம் தயாங் மாமாவுக்கு வந்துட்டு என் மேலே ரொம்பவே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதையுமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. அப்படியே தான் நீங்கள் அவங்களுக்குள்ளே தான் சரி விடுங்க, இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு போட்டுன்ற மாதிரி தான் நீங்களாம் இருக்கீங்க. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது உங்ககிட்ட இருந்துட்டு தயாங் அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படியே கீர்த்தி கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் வந்துட்டு பேபி கூட ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு. உங்ககிட்ட பேசக்கூட மாட்டுறாரு. அப்படியே உங்ககிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் எல்லாருமே சொன்னது கரெக்டு தான், அவங்களுக்கு கீர்த்தி தான் முக்கியம் அப்படின்றது உங்களுக்குமே புரியுது. என்னதான் இருந்தாலும் கீர்த்தி அக்கா தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு. நம்ம அவங்க லைஃப்குள்ளே செகண்டாக தான் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய மாமாவே நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம தான் அவங்களோட லைஃப்குள்ளே செகண்டாக வந்திருக்கோம். எப்பயுமே வந்துட்டு தயாங் மாமாவுக்கு கீர்த்தி அக்காவை தான் பிடிக்கும், நம்மளை பிடிக்காது. நம்மளை வந்துட்டு இந்த பேபிக்காண்டி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இருக்கட்டும், பரவாயில்ல, இவங்க அந்த பேபி கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தயாங்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. தயாங் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட சரியாக பேசுகிறதில்ல, கீர்த்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் வந்துட்டு பேபி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ரொம்ப ஃபீலிங்ஸில் அவரை விட்டு இக்னோர் ஆகுறீங்க. இப்படியே வந்துட்டு டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் நித்தீஷ் கூட வந்துட்டு இதாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா வந்துட்டு தயாங் உங்ககிட்ட பேச மாட்டுறாரு, உங்களை வந்து இக்னோர் பண்ணுறாரு, ஒரு மாதிரி வந்துட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நித்தீஷ் வந்துட்டு உங்ககிட்ட நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நார்மலாக பேசுவோம். அவர்கிட்ட வந்துட்டு நார்மலாக
நார்மலாக நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நியூஸ் அப்படியே தயாங்க்கு போகுது, நிதிஷ் கூட பேசுகிறீங்கன்னு. அப்படியே தயாங் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஏய் என்னடி நான் எதுக்குடி நிதிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்க? எதுக்குடி நிதிஷ் கூட பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு நிதிஷ் கூட பேசுகிறேன்னு என்ன கேட்குறீங்க மாமா? சும்மா நார்மலாக தான் பேசுகிறேன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன். அவங்க வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருக்காங்க. நான் எனக்கு எப்பயுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன். ஏய் ஏய் வேணாண்டியே, அவங்ககிட்டலாம் பேசாத, புரியுதா? அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது, புரியுதாடி? புரியுதா? ஐயோ மாமா, அவங்கக்கிட்ட நான் அப்படி தான் பேசுவேன். அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக என்கிட்ட நல்லாவே பேசுகிறாங்க. ஏய் என்னடி ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கான்னு இருக்க? அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது. அதனால் ஒரு புருஷன் தானே நான் சொல்கிறேன்ல நீ அவங்ககிட்ட பேசக்கூடாதுடி, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தயாங்க்கும் உங்களுக்கும் ரொம்பவே பெரிய சண்டையாக வருது. அவர் ரொம்பவே இதாக பேசுகிறாரு உங்களை. ஏய் அவங்ககிட்ட நீ பேசக்கூடாது. அவங்ககிட்ட பேசுகிறதா இருந்தா நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுடி, பொடி வந்தவில்லை போடி, வீட்டில் இருக்கக்கூடாதுடி. அவன் கூட பேசுகிறதா இருந்தா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுரி அப்படின்ற மாதிரி அவன் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு நினச்சேன் மாமா, நினச்சேன் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, நல்லாவே தெரியும். நீங்கள் இப்போ என்னைய இந்த பேபிக்காண்டி, இந்த குழந்தை பெற்றுக்கணுன்றக்காண்டி தானே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சு என் மேலே லவ் இருக்குதுன்னு நினச்சி தான் இத்தனை நாள் உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியில் இந்த குழந்தைக்காண்டி தானே மாமா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது இந்த குழந்தை நீங்கள் அப்புறம் கீர்த்தி அக்கா எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கீங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன். அதனால தான் நீங்கள் இப்போ நீ வேணாம் இந்த வீட்டை விட்டு போயிருன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், எங்கள் சித்தப்பா சொன்னது கரெக்டு தான். எப்போயா இருந்தாலும் நீங்கள் என்னை தூக்கி எறிவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா சொன்னார். கரெக்டு தான்ற மாதிரி நீங்களுமே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. மயிரே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாடி இந்த குழந்தைக்காண்டி தாண்டி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த குழந்தைக்காண்டி தான். மற்றபடி மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா அவ்வளோதான். அப்படியே இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே தயாங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே லெட்ஸ் கோ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க. உங்கள் கூட இனிமேல் நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இதெல்லாம் கீர்த்திக்கு கேட்குது. இப்போ கீர்த்தி வந்து ஓயன் இது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா? அதெல்லாம் வேணாம் ஓயன், இங்கே பாருங்கள் தயாங் இனியும் இப்படிலாம் பேசிகிட்டு வேணாம். இவ அந்த நிதிஷ் கூட பேசாதேன்ட்டு இருக்கேன், அவன் கூட அப்படி தான் பேச வேண்டியது இருக்கா? அவன் கூட சீக்ரெட் ரொமான்ஸில் இருக்கியா? அதனால தான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி தயாங்க ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா டென்ஷனே ஆயிடுச்சு. ஆமாம், அவர் கூட நான் சீக்ரெட் ரொமான்ஸில் தான் இருக்கேன். உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா. உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன். நீங்களுமே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டுருங்க. எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கலன்ற மாதிரி நீங்களுமே சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் தயாங்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே போயிடுறாரு. இங்கே வந்து கீர்த்தி தான் அவங்கக்கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க எவ்வளவோ. இங்கே பாரு ஓயன், இங்கே வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், தயவுசெய்து புரிஞ்சுக்கிறாம எதுவும் பேசாத ஓயன், ப்ளீஸ் ஓயன் புரிஞ்சுக்கோ ஓயன்னு சொல்லிட்டு கீர்த்தியுமே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இல்லைக்கா, இல்லை அவருக்கு எப்பயுமே என்னை பிடிக்காதுக்கா, உங்களை மட்டும்தான் பிடிக்கும், உங்களை மட்டும்தான் வந்துட்டு தயாங் மாமா விரும்புகிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் தான் ஒரு கப்பல்ஸாக ஹாப்பியாகவும் இருக்க முடியும். வேணாங்க்கா வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கீர்த்திக்குன்னா என்ன பேசுகிறதுனே தெரில. இங்கே பாரு தயாங்கோனே தான் பிடிக்கும். இங்கே பாரு நீங்கள் எந்தெல்லாம் வேணாம், இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேசி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீர்த்தியுமே எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு புரியலை. நீங்கள் வேணாம், எனக்கு தயாங் வேணான்ற மாதிரி நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க. ஏன்னா அவர் பேச அப்படி வந்துட்டு நிதிஷ் கூட வச்சு தப்பாக பேசிட்டாரு உங்களை. அதனால் உங்களுக்கு ஹேட் பண்ணுறாருன்னு புரியுது. ஏன்னா வந்துட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாரு கொஞ்ச நாள். அதுவும் இல்லாமல் எல்லாரும் வேறு சொல்லியிருப்பாங்க வந்துட்டு கீர்த்தியை தான் வந்துட்டு அவருக்கு பிடிக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னு தான் நீங்களுமே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்கும்போது அப்போ அவருக்கு கீர்த்தி அக்கா தான் முக்கியம், நம்ம முக்கியம் இல்லைன்றது மாதிரி உங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. இது அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. ஆமாம், உன்னை குழந்தைக்காண்டி மட்டும்தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் இப்போ வந்துட்டு தயாங்க ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அவருமே வந்துட்டு
டிவோர்ஸ்க்கு அப்ளையும் பண்ணிடுறாரு. அப்ளை பண்ணி டிவோர்ஸ் நோட்டீஸ் இப்போ வீட்டுக்கு வருது. வந்துட்டு எதையுமே யோசிக்காமல் தயாங் வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டாரு. நீங்களுமே சைன் போட்டுறீங்க. இப்போ கீர்த்தி வேணான்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் தயாங்கும் கேட்கல, நீங்களும் கேட்கல. இப்படியே வந்துட்டு உங்களுக்கும் தயாங்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுது. அவ்வளோதான், 2 பேருமே இப்படியே பிரிஞ்சிட்டிங்க. இப்போ வந்து ஜேகே வந்து சொல்லியிருப்பார்ல, நீ அவனை என்னைக்காவது ஒரு நாள் ஹேட் பண்ணிவிட்டு நீ வெளில வருவ, அப்போ இந்த சித்தப்பாவோட வீடு எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும், நீ தாராளமாக இங்கே வரலான்னு சொல்லியிருப்பார்ல. அதுதான் இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரியாது. தெரிஞ்சால் வந்து அவங்க திருப்பி தயாங் கூட சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டே எதுவுமே சொல்ல நேராக இப்போ ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அங்கே போயினா ஜேகிட்ட சொல்லிட்டு அழுகுறீங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சித்தப்பா, கரெக்டு தான். அவர் அந்த குழந்தைக்காண்டி தான் சித்தப்பா என்னை மேரேஜே பண்ணியிருக்காரு. இது அவர் வாயிலேருந்தே வந்துருச்சு சித்தப்பா, வாயிலேருந்தே வந்துருச்சு. எனக்கு இப்போ அவர் சுத்தமாக பிடிக்கல சித்தப்பா, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், சரி ஓயன், நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அவன் கீர்த்தியை மட்டும்தான் விரும்புறியான், அந்த குழந்தைக்காண்டி தான் உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டியான். இதை தான் நான் அன்றைக்கி உங்ககிட்டயே சொன்னேன். ஆனால் உனக்கு தான் அவன் புரியலை. அவன் மாஃபியா பாஸ், எப்பயுமே மாஃபியா தொழிலை விடவே மாட்டாங்க. அவன் சீக்கிரட்டாக வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கியான் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் வருது. அந்த வார்த்தைகள் நிதிஷ் கூட வச்சு தப்பாக பேசி சீக்ரெட் ரொமான்ஸ் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னது இன்னுமே உங்களுக்கு கோவம் வருது. இப்போ ஜேகே கேட்குறாரு, எங்கே பாப்பாவெங்க? பாப்பா அங்கே தான் இருக்கா சித்தப்பா, அது நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாப்பாவை அவங்ககிட்டே கொடுத்துருவன்ட்டேன். அது பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கணும், விடுங்க. அந்த குழந்தைக்காண்டி தானே என்னையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த குழந்தை கூட ஹாப்பியாக இருக்கட்டும், விடுங்க சித்தப்பா அப்படின்ற மாதிரி நீங்களுமே சொல்கிறீங்க. ஜேகேவுமே இதுக்கு மேலே எதுவுமே பேசலை. ஏன்னா வந்துட்டு நிதிஷ் கூட அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. நிதிஷ் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா வந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்கன்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே வந்துட்டு டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போது நிதிஷ் கூட நீங்கள் ரொம்பவே வந்துட்டு ஜகஜமாக பேசிக்கிட்டு ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சித்தப்பா வீட்டில் தான் இருக்கீங்க. அண்ட் நார்மலாக வந்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் சித்தி தான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்ன சித்தி நீங்கள் பாருமா, என்ன தான் வந்துட்டு தயாங் உன்னை ஹேட் பண்ணாலும் தயாங் மனசில் நீ கண்டிப்பாக இருப்ப. பாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை தேடி வருவார். உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ புரிஞ்சுக்கோ. நீ சின்ன பொண்ணாக இருக்கிறனால உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ சித்தி, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உசுமாய் பேசாத ஓயான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படி தான் ஹஸ்பண்ட் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அதை நம்ம தான் பேசி சால்வ் பண்ணிக்கணும். இதுக்காண்டி டிவோர்ஸ் பண்ணால் இது வந்து பிரச்சனைக்கான முடிவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்கள் சித்தினா உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க. எதுவுமே உங்கள் காதலே விழுகலை. அவங்க பேசுகிறது எதுவுமே நீங்கள் காதலே வாங்கிக்கல. எனக்கு அவரை பிடிக்கல, அவர்கிட்ட வந்து விலையும் வந்துட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு இங்கே இருந்தால் அப்படியே தயாங் ஞாபகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு தயாங் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. போய் சேர்ந்து வாழுன்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன் ஒரு பொண்ணால் தனியாக இருக்க முடியாதா? தனியாக இருக்க முடியாதான்ற மாதிரி உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படியே நீங்கள் வந்துட்டு ஜேகே கிட்ட போயிட்டு, சித்தப்பா என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியல, தயவுசெய்து எனக்கு வேறு எந்த ஊருக்காவது டிக்கெட் எடுத்து கொடுங்க, நான் அங்கே போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜேகேட்ட வந்து நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கும் இது கரெக்டுன்னு படுது. ஆனால் வந்துட்டு நிதிஷ் வந்து இங்கே இல்லை, நிதிஷ் வந்துட்டு பிரான்ஸ் போயிட்டார். ஃப்ரான்ஸு அந்த நாட்டுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு தான் இப்போ வந்துட்டு வேலை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா அங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டார். இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு அவர் அங்கே இருந்தால் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க முடியாதுன்ற மாதிரி ஜேகே திங்க் பண்ணி, சரி அப்போ ஓயனையுமே வந்துட்டு நம்ம அங்கே அனுப்பி விட்ருவோன்னு சொல்லிட்டு ஜேகே திங்க் பண்ணி இப்போ ஃப்ரான்ஸுக்கு தான் வந்துட்டு டிக்கெட்டை எடுத்து புக் பண்ணி அப்படியே ஃப்ளைட்டில் ஏற்றி உங்களை அனுப்பியும் விட்றாரு. நிதிஷ்கிட்ட கால் பண்ணி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஓயன் அங்கே வராங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் நிதிஷும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி நிதிஷும் சொல்லிடுறாரு. இப்போ நீங்களுமே வந்துட்டு அங்கே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு நிதிஷ் தான் ஏர்போர்ட்டில் நின்று உங்களை பிக்கப் பண்ண வராங்க. அப்படியே நிதிஷோட ஆஃபீஸில் தான் இப்போ நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் வந்துட்டு டேஸ் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு இதான் லைஃப் பார்ட்னர் மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறனால அவருமே உங்கள்கிட்ட வந்துட்டு வேறு எதுவுமே எந்த விஷயத்தையும் சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கீங்க, ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நிதிஷ் உங்கள்கிட்ட ஃபைல்ஸ்லாம் கொடுத்து பார்க்க சொல்லிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது ஓயான். மீட்டிங்க்கு வந்துட்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக முடிச்சு வை, நீ தான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. நீங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து தரவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு மீட்டிங்க்கான டைமும் வருது. அப்படியே கெத்தா நிறைய பேர் அப்படியே கோட்டு
அப்படியே ஒயிட் ஷர்ட்டு, கோட்டு, டை, பிளாக் கலரு பேண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு மீட்டிங்க்கு வராங்க. அப்படியே கெத்தா ஆட்டிடியூடாக நிறைய பேர் வராங்க. நீங்கள்லாம் பார்க்குறீங்க, ஐயோ பெரிய மீட்டிங்காக இருக்கும் பொழுக்கே நம்ம எப்படா ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோன்ற மாதிரி நீங்களாம் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு எல்லாருமே வராங்க, மீட்டிங் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்படியே எல்லாருமே போயிட்டு வந்துட்டு உட்காடுறாங்க. இப்போ நீங்கள் உங்களை தான் கூப்பிட்டு வர்றாரு நிதிஷ் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. அப்படியே நீங்களுமே வந்துட்டு மீட்டிங் ரூம்குள்ளே போகிறீங்க, மீட்டிங் ஹால்குள்ளே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, இருங்க இன்னும் எங்கள் பாஸ் வரல, எங்கள் பாஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அப்படிலாம் அவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நிதிஷ், என்னது உங்கள் பாஸா, இன்னும் உங்கள் பாஸ் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், எங்களுக்கெல்லாம் பாஸ் இருக்காங்க, அவங்க வந்தால் தானே வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும், ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுவாங்கன்ற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே கெத்தா அப்படியே வந்துட்டு மீட்டிங் ஹாலோட டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே உள்ள ஒரு ஆள் மாஸாக வராரு. வேறு யார், நம்ம தயாங் பாஸ் தான், தலை அப்படியே கெத்தா உள்ளே வராரு. அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சேரில் போயிட்டு உட்காடுறாரு. இப்போ அவர் உங்களை பார்க்கல, நீங்களும் அவரை பார்க்கல. அப்படியே வந்துட்டு நீங்கள் ப்ரெசன்டேஷனுக்காண்டி ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் நிதிஷ் வந்து தயாங்க பார்த்துட்டு ஷாக்கில் இருக்கார். அப்படியே தயாங் வந்துட்டு கெத்தாக வந்துட்டு உட்காடுறாரு. நிதிஷையும் இன்னும் பார்க்கல. நிதிஷ் யாருன்னே வந்துட்டு தயாங்க்கு தெரியாது, ஆனால் தயாங் யாருன்னு நிதிஷ்க்கு தெரியும். அப்படியே வந்துட்டு கெத்தாக வந்துட்டு உட்காடுறாரு. உட்காந்துட்டு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங் சொல்கிறாரு. தயாங்கோட குரலை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படியே பார்த்து ஷாக்கு. இப்போ தயாங் இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. அப்படியே தயாங்க்கும் ஷாக்கு. அப்படியே நீங்கள் நிதிஷ் கூட இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஐராப்பா சீக்ரெட் ரொமான்ஸ் தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்குமே வந்துட்டு டென்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் சேரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க, வேறு லெவலில் க்யூட்டாக. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சுடிதார் தான் வியர் பண்ணுவீங்க தயாங் கூட இருக்கும் போது. இப்போ வந்துட்டு நீங்கள் சேரீ வியர் பண்ணியிருக்கீங்க. தயாங் பார்க்குறாரு, என்னம்மா இருக்காடா தாடி, என்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கடி நீ, முன்னாடி இன்னைக்கு இப்படி இருக்க, இப்படிலாம் இருந்தியாடி, உனக்கு புருஷனாக இருக்கும்போது இப்படிலாம் இருந்தியா, இப்போ இவங்க கூட சேர்ந்து வாழும்போது சாரியெல்லாம் வேர் பண்ணிட்டு இப்படி இருக்கடி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரினா தயாங் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே உங்களுக்குண்ணா ஐயோ இந்தாளா, திருப்பியும் கடவுளே எதுக்கு இந்த ஆள் மூஞ்சிலலாம் என்னை முழிக்க வைக்கிறேன்ற மாதிரி கடவுளை போயிட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. நிதிஷ்குண்ணா ஐயோ தயாங்கா இவன் திருப்பி இங்கே வந்துட்டானே, ஐயோ ஏன் நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி நிதிஷ்க்கு பயமாக இருக்குது. அப்படியே இப்போ தயாங்க ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் நீங்களுமே நம்மளுக்கு நம்ம வேலை தான் முக்கியம், யார் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் ப்ரெசன்டேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே தயாங் ஒரு லஸ்டிங்காக உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அப்படியே அவரோட லிப்பெல்லாம் ஒரு மாதிரி ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்ச்சி 5 இன்ச்சாக உங்களை அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு அந்த சாரியில். அப்படியே நீங்கள் அந்த இதில் ஒரு ஸ்க்ரீனில் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அப்படியே விஷுவல் ஆகிட்ருக்கோம். அதை அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை ரசிக்கிறாரு. அப்படியே உங்கள் பாடியை 5 இன்ச்சாக அப்படியே உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஹிப்பெல்லாம் தெரியுது. அப்படியே உங்கள் ஹிப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக ஸ்மெக் பண்ணிவிட்டு இப்படி இருக்கடி இந்த சாரியில், ஐயோ வேற லெவலுக்கு இருக்கடி நான் ஹிப்புடி இது, நான் பாடிடி இது அப்படின்ற மாதிரி பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே இப்போ வந்துட்டு அங்கே மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவர் இப்போ வந்துட்டு சுருட்டு தான், சிகரெட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சுருட்டு அந்த கையில் இப்போ வந்துட்டு நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல செகண்டா ஒரு மாதிரி சுருட்டு பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்கார்ல, இதுதான் செகண்டா காமிச்சிருக்கேல அந்த போஸ் தான் இப்போ வந்து தயாங்கோட போஸ். அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்துட்டு நீங்கள் தான் சொல்கிறீங்க சார், இங்கே நிறையா வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு புகை போச்சுன்னா அப்போ ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும், தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க சார், இங்கெல்லாம் வந்துட்டு சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டுறாரு. பாரு, எனக்கு நீ ஆர்டர் போடாத சரியா, நான் அப்படி தான் பிடிப்பேன் புரியுதா, உன் வேலையை மட்டும் பாரு, உன்னோட வேலை ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, கொடுடி கொடு ப்ரெசன்டேஷனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ நிதிஷ் தான், ஓ மிஸ்டர் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, இது ஆஃபீஸ். என்னடா மரியாதையாக பேசணும், நான் மரியாதையாக பேசணும், நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இப்படி தான் பேச தெரியும், உன்னுடைய ஷேர் ஹோல்டர், எனக்கு தான் நிறைய பங்கு இருக்குது இந்த ஆஃபீஸில் புரியுதா, மூடிட்டு உட்காரு என்ன புரியுதா உனக்கு. ஷோ எங்கள் அப்பா ஒருத்தர் இவர் கூட போய் ஷேர் ஹோல்டராக ஆகிட்டு இந்த எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் பாரு, ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நிதிஷ்கெலாம் இருக்குது. அப்படியே வந்துட்டு இப்போ தயாங் தான், ப்ரெசன்டேஷன் கொடுத்ததெல்லாம் போதும் எனக்கு இந்த டீலிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு,
ஏய் என்ன எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணு. என்னது உங்கள் கூட சேர்ந்துட்டு நான் ஒர்க் பண்ணுமா? அப்படிலாம் உங்கள் கூட சேர்ந்தெல்லாம் ஒர்க் பண்ணுறணுன்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. நீங்களும் பாஸ் தான், இவரும் பாஸ் தான். எனக்கு 2 பாஸ் இருக்கீங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் எங்களோட நிதிஷ் சார் தான். ஸோ நான் இவர் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவேன். உங்கள் கூட சேர்ந்துலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏய் அடே இதே திமிரா பேசிகிட்டு இருக்க. நான் தான் பாஸ். இந்த கம்பெனிக்கே முக்கால்வாசி காசு நான் தான் போட்டிருக்கேன். என்னோட காசால தான் இந்த கம்பெனி ஓடிட்டுருக்கு. ஏய் அப்பனுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை மிரட்டி இருக்காரு. இவன் என்னடா சொல்லியிருக்கிறான், நம்ம கம்பெனியை போயிட்டு இவன் கம்பெனி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நிதிஷ் அப்படியே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு டாடி என்ன டாடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? தயாங்க வந்துட்டு என்னமோ அவர் கம்பெனி நான் தான் அதிகமாக காசு போட்டுருக்கேன்ருக்காங்க. ஆமாம் நிதிஷ், நம்ம கம்பெனி வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. இப்போ இவர் தான் காசு போட்டிருக்காரு நிறையாவே. நம்ம கம்பெனி திருப்பியுமே ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு இவர் தான் நிறையாவே காசு போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு தான் முக்கால்வாசி இதில் வந்துட்டு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு நிதிஷோட அப்பாவும் சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு நான் ஐயோ இவர் எனக்கு சிஇஓவா செத்தேன் நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாரே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்குலாம் இருக்குது. இப்போ அப்படியே அங்கே தான் ஆசா எழுந்திரிச்சு என்கிட்டயே வாடி மயிறு என்கிட்டே வா, என்னை ஏமாற்றிட்டு இவனை கல்யாணம் முடிச்சுட்டு வருவேன். என் மயிறு நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கணும். நான் கொஞ்சம் நல்லவனாக தெரிஞ்சிட்டா என்னை எவ்வளோ நல்லவனாகவே இருக்க விட மாட்டேறீங்க. திருப்பி என்னை கெட்டவனாகவே மாற்றிட்டுருக்கீங்கன்ற மாதிரி அப்படியே தயாங்கலாம் திங்க் பண்ணிட்டு ஏய் படி எப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் போயிடுறாரு. இப்போ நீங்கள் தான் சார் நிதிஷ் சார் என்ன சார் நீங்கள் பாரு ஓயன், இதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்குது. நீ தயாங்கிட்ட வந்து தப்பிக்கணும்னா எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்ற மாதிரி நிதிஷ் சொல்கிறாரு. நீங்கன்னா என்ன தான் சொல்கிறீங்க? ஐயோ இப்படிலாம் சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீ போயிட்டு சொல்லு போ அப்படின்ற மாதிரி உங்களை இப்படி சொல்லி அனுப்பிவிட்றாரு. நீங்களுமே அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. கமின் சார். கமே வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்களுமே அப்படியே உள்ளே போகிறீங்க. ஏய் வாடி எனக்கு ஃபைல்ஸ்லாம் சொல்லிக்கொடு அப்படின்றாரு. நீங்களுமே எல்லா ஃபைல்ஸும் எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க வேகமா. ஏய் நிறுத்தி இதானம்மா கிட்டக்க வந்து சொல்லி கொடுறீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் கிட்ட இழுக்கிறாரு. நீங்கண்ணா மாமா சார் ஏய் அம்மாவா ஏய் இதுக்கு முன்னாடி வந்தாண்டி கூப்பிட்ட பின்னாடி பஸ் அரண்ற மனை கூப்பிட்றே இங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. டிவோர்ஸ் ஆனால் என்னடி பாருங்கள், தேவையில்லாமல் இப்போ 5 years கழிச்சு வந்துட்டு எதுக்கு இப்போ எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் பிரச்சனை பண்ணுறக்கா வந்திருக்கேன். இது என்னோடய ஆஃபீஸு, நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன். எனக்கு வேறு வேலை மயிரே இல்லை. உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறது தான் எனக்கு வேலை. ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இந்தாங்க எல்லாம் இந்த ஃபைல்ஸ் தான், இது இப்படி தான். ஏய் பையா சொல்லிக் கொடு. ஸோ பையெல்லாம் சொல்லிக் கொடுக்க எனக்கு டைமில் எனக்கு வேலை இருக்குது சார். ஏய் என்னடி வேலை இருக்குது? எனக்கு வேலை பார்க்குறதாண்டி வேலை, புரியுதா? எனக்கு தான் நீ வேலை பார்க்கணும் என்ன, புரியுதா? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன அர்த்தத்தில் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, புரியுதா? எனக்கு நிதிஷ் கூட மேரேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன புரியுதா? அவன் கூட உனக்கு மேரேஜ் ஆனால் எனக்கு என்னடி? எனக்கு என்ன, அவன் கூட நானும் மேரேஜ் ஆகட்டும், எனக்கு கவலையே கிடையாது. நீ இப்போ வந்து எனக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்க, புரியுதா? இப்போ நான் கொடுக்குற வேலையை மூடிக்கிட்டு பண்ணு, புரியுதாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்களாம் கத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கண்ணா இங்கே பாருங்கள் மிஸ்டர், இப்போ நீங்கள் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு என்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் நீங்கள் ஒர்த்தே கிடையாது, ஓகேவா? அந்த லெவலுக்கு நீங்கள் ஒன்றும் ஒர்த்து கிடையாது. உங்களை பார்த்து மாதிரிலாம் நான்லாம் பயப்பட மாட்டேன், ஓகேவா? இந்த மாதிரி மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாதீங்க. ஏய் என்னடி நான் பயப்பட மாட்டேன்னு இருக்க? எப்பட்றே நீ என்னைய பார்த்து பயப்படுவ? நீ பயப்பட மாட்டேடி, எனக்கு தெரியும். ஏய் உன்னைய பயன்படுத்துறதுக்கு, உன்னைய மிரட்டுறதுக்கு, திருப்பி அவங்க கூட சேர்றதுக்கு அதுக்காண்டி நான் வரலடி மயிறு. இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு நான் ஷேர் ஹோல்டர், நான் வந்துட்டு காசு போட்டிருக்கேன். அதனால தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேன். உன்னைய பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் இவ்வளோ பெரிய ஒர்த்து கிடையாதுடி, எனக்கு ஒர்த்து கிடையாது.
எனக்கு என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் தான் முக்கியம், எனக்கு முக்கியமே இல்லடி, முக்கியமே கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட சொல்ல ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், யாரை பார்த்து என்னடி கேட்குற? நான் கேட்குறேன். ஆமாம்மா, நான் தான் பார்த்தேன்ல, அங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என்னையை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஏய், நான் எல்லாத்தையும் பார்த்தேன்டி, எல்லாத்தையும் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் கண்ணு இருந்தால் பார்க்க தாண்டி செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. ஆமாம்மா, பார்க்க தான் செய்வாங்க, பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் பார்த்ததை நான் தான் பார்த்தேனே. ஏய், என்னத்தடி பார்த்த? என்னத்தை பார்த்த? மொத்தெல்லாம் பேசவே முடியாது, மூணு முத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போயிடுறீங்க. இப்போ தயாங்க தான், ஏய் உனக்கு கல்யாணம் ஆனாலும் செம்ம கட்டையாக தாண்டி இருக்க, கட்டையாக தாண்டி இருக்க. அப்படியே விடுவேன், இப்படி விடுவேன், பார்த்துக்கிட்டே இருடி வாயனு, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி அவர் நான் திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே நீங்கள் தான் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் கிட்டக்க வந்து பின்னாடி வந்து நிற்கிறாரு. உங்களுக்கு பயமே வந்துருச்சு, யாரா அதுன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. இவர் தான். ஐயோ, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏய், வேலை முடிஞ்சு என்ன வீட்டுக்கு போலையா? நீ வீட்டுக்கு போலையாடி, எனக்கு ஃபைல் பார்க்க வேண்டியது இருக்குது, தயவுசெய்து நீங்கள் கிளம்புறீங்களா? ஏய், நான் ஆஃபீஸ் வச்சுருக்கும் போது 6 மணி ஆனால் வீட்டுக்கு ஓடிடுவேன். என்டி மயிறு எனக்கு பொண்டாட்டியாக இருக்கும்போது, இவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கும்போது என்னடி விடிய உட்காந்து ஃபைல் பார்ப்ப உங்களுக்கு? என்னடி என்ன? இங்கே பாருங்கள், இது என்னோடய ஆஃபீஸ், ஓகேவா? என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ், அதனால நான் பார்த்துட்ருக்கேன் ஃபைலு. தயவுசெய்து நீங்கள் கிளம்புறீங்களா? ஏய், சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்கள் கேட்க மாட்டியாடி, கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பின்னாடி அவர் நின்றுட்டுருப்பார். இப்போ அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு, ஏய் கிளம்புடி, கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு, நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போகிறியா இல்லை இங்கே தான் உட்காந்துட்ருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கிட்டக்க வந்து கேட்குறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸை பின்னாடி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? பின்னாடி போங்க சார், பின்னாடி போங்க, ஏன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஏய், இது போலீஸ்க்கு கால் பண்ணுவியா? கால் பண்ணுறி, கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து சேரில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் உங்களுக்கு ஏத்தாப்புல சேரை போட்டு உட்காந்துட்டு அப்படியே அவர் சுருட்டு எடுத்து பற்ற வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு தம்ப்நெயில்ல இருக்குல்ல, இதுதான், இந்த போஸ்ட் தான். அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஒரு மைக்கு எத்தா உட்காந்துருக்காரு தலை. அப்படியே ஏய் ஃபோன் அடிடி, போலீஸ்க்கு கால் பண்ணுடி, பண்ணு. நீ என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன். எவன் நீ அரெஸ்ட் பண்ணுவேன் கூப்பிட்றி? எவனுக்கு இந்த தயாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவனுக்கு தில்லு இருக்குன்னு நானும் பார்க்குறேன். கூப்பிட்றி, கூப்பிடு, ஃபோன் அடி, அடிடி அடி அப்படின்றாரு. நீங்கள்னா சி உனையமையாக ஒரு பொறுக்கிக்கிட்டலாம் எனக்கு வேலை பார்க்கவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் போகிறீங்க. இப்போ உங்கள் ஹேண்டு பிடிச்சி என்ன சொன்ன பொறுக்கியா? பொறுக்கியா? இந்த பொறுக்கி இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துண்டுக்கட்டாக தூக்குறாரு. தூக்கிட்டு இப்போ ஆஃபீஸில் இருந்து அப்படியே நேராக அவங்கள காருக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. காருக்கு தூக்கிட்டு அப்படியே உங்களை போயிட்டு காரில் டொப்புன்னு போகிறாரு. டொப்புன்னு போட்டு அப்படியே வராரு. நீங்கள் தயாங்க சார் 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 சாரி சார், சாரி சார், தெரியாமல் பேசிட்டேன் சார், தெரியாமல் இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேங்க சார், இப்படிலாம். ஏய், இவ்வளோ நேரம் பேசின பேசிக்கே உன்னை ஏதாவது பண்ணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வேகமாக அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் சார் 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 அப்படியே உங்கள் ஐஸெல்லாம் மூடிக்கிட்டு சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், நான் தெரியாமல் பேசிட்டு இனி இதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படிலாம் பேச மாட்டேன் சார், பேச மாட்டேன். ஏய், இனிமேல் பேசுவியாடி? பேசுவியா? பேச மாட்டேன் சார், பேச மாட்டேன். பரவாயில்லடி, பரவாயில்ல. அப்படியே என்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மாறிட்டடி, ரொம்பவே மைண்ட் லஸ்ட்டாக இருக்குடி, உன் மேலே லஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுடி அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களாம் பொறுக்கிமே என்கிட்ட பேசாதம்ம, தள்ளிப்போ தள்ளிப்போ, என்னை விட்டு போங்க. ஏய் நடி, தள்ளிப்போ நடி, மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். மாஃபியா பாஸ் நாண்டி, இந்த ஆஃபீஸோட சிஓ நாண்டி, என்கிட்டே மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம், உங்களுக்குலாம் என்ன மரியாதை? ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்ட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவே கிடையாது. அவங்க அம்மா இப்படி தான் உங்களை பெற்று வளர்த்தாங்களா? ஏய், எதுக்குடி இப்போ எங்கள் அம்மா விழுக்கிற எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கை போட்டு அப்படியே நெருக்கிறாரு. ஏன்னா ஐயோ தேங்க்ஸ் சார் சார் சார், ஐயோ சார் நெக்கில் இருந்து ஹேண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படியே ஏய், நான் நெக்குடி அம்மா, என்னடி நெக்கில் வந்துட்டு தாலி கயிறாங்கண்ணா, நடி கல்யாணம் ஆயிடுச்சுண்ட, நடி காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் சர்ச்சில் ஆச்சு பார்த்தீங்களா, நான் ரிங்கு மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கிறீங்க. ஏய், என்னம்மா ஆயத்தொலையுது, எவன் கூட நாள் இருந்துட்டு போ
எனக்கு என் வேலையை முடிச்சு கொடுத்துருப்போம். இப்போ தானே வீட்டுக்கு கிளம்ப சொன்னீங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ விடுங்க சார். ஏய் விட மாட்டேன்டி. ஏய் இந்த மாதிரிலாம் என் கூட இருக்கும்போது சாரி இல்லைல்ல, இப்போ மட்டும் என்னாடி சாரியெல்லாம் கட்டியிருக்க செம்மையாக இருக்குடி, இந்த சாரி சூப்பராக இருக்கடி வேணே அப்படின்றாரு. நீங்கன்னா ஐயோ இரிட்டேட் பண்ணாமல் நீ விட்டு எந்திரிங்க சார், எந்திரிங்க சார், தயவுசெய்து உங்களுக்கு காலில் கூட விழுகிறேன் சார், நீ விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் என்னடி, நான் என்னை பொறுக்கின்னு சொன்னதுக்கும் நீ பொறுக்கி எடுக்கணும்டி, பொறுக்கி எடுக்கணும். இருடி இரு, சரியான நேரம் வரட்டும்டி, அப்போ உன்னைய பார்த்துக்கிறேன்டி, உன்னைய வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவங்கள விட்டுறாரு. இப்போ நீங்களுமே எந்திரிச்சு அப்படியே காரை விட்டு வெளில வந்துட்டு அவங்க சாரியெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிவிட்டு பொறுக்கிமாய் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட கண்ணத்துலேயே சப்புன்னு அடிக்கிறீங்க. இப்படிலாம் அடித்தா தலை சும்மா இருப்பாரா? ஏய் என்னடி என்ன, நான் டீசெண்டாக உன்னை விட்டு விலகுனேன்ல, போகிறேன்ல, அப்புறம் எதுக்கடி இப்போ கன்னத்தில் அடித்த, எத்துக்கடி அடித்த, என்னை அடிக்கிற லெவலுக்கு உனக்கு தைரியம் இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஸ் அவ்வளோதான் ரொம்பவே டென்ஷன் ஆகி உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த காரோட சாத்தி வச்சுட்டு அப்படியே அவங்க லிப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கன்னா ஐயோ சார் 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 விடுங்க சார், சார் விடுங்க சார், விடுங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார், நீ விட்டுருங்க சார், விட்டுருங்க. ஏய் நடி நான் ஓவரா சீன் மயிறு போட்டுட்ருக்க, ஓவர் உனக்கு என்னடா எவ்வளோ சீனு, எத்துக்கடி எவ்வளோ சீனு ஏண்டி மயிறு, என்னையா அங்கே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவன் கூட சீக்ரெட்டாக ரொமான்ஸ் இருக்க போய் தானடி டிவோர்ஸ் கொடுத்தது நீங்கள். ஏய் நான் கொடுத்தேன்டி, நீ கேட்க போய் தாண்டி நான் கொடுத்தேன், நீ கேட்க போய் தாண்டி நான் கொடுத்தேன். ஓ அப்போ நான் கேட்கலன்னா நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏய் ஆமாடி கொடுத்துருக்க மாட்டேன்டி. ஓ அப்படி நான் கேட்கலன்னா நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு வாரம் நான் அந்த ஊரில் தான் இருந்தேன், அப்போ வந்து நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்களா? ஏய் நான் உன்னை பார்க்கணுன்னு எந்த ஒரு அவசியம் மயிரும் இல்லை, நீ இன்னொருத்தவங்க கூட சீக்ரெட் ரொமான்ஸில் இருப்ப, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏண்டி ஆமாம் நீங்களும் தான் அந்த குழந்தைக்காண்டி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த குழந்தைக்காண்டி சி பொறுக்கி விட்றா கையை விட்றா, என்னை விட்றா, அப்புறம் ஏதாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏய் என்னடி விட்றான்னு இன்னொடி போடா வாடாண்டுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோதான் அவங்களாம் அப்படியே துண்டு கடா தூக்கி காரில் தான் போடுறாரு. நீங்கன்னா சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ். ஏய் என்னடி என்கிட்டயே நடிக்கிறியா? அப்படியே உங்ககிட்ட ஏதாச்சும் பண்ண வந்து சன்னு நடிக்கிற, அப்படியே உன்னை விட்டுட்டேன்னா என்னை அடித்து ஒரு மாதிரி என்னடி எனக்கு மேலே நடிகையாக இருக்கேடி. ஏய் விட முடியாதுடி உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி லாஸ்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு நித்திஷுமே வந்துடுறாரு. ஏய் தயாங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ விடுங்க தயாங்க அப்படின்ட்டு இருக்காரு. தயாங்கும் உங்களை விட்டு ரிமூவ் ஆகிட்டு ஏய் என்னடா என்ன என் ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணுறீங்க? ஏய் ஒய்ஃபை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு, என்கிட்ட தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது பேசினா அப்புறம் நான் இப்படி தான் பண்ணுவேன் புரியுதாடா? உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்ட சொல்லிட்டு தயாங்கனா போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நிதிஷ் தான் வந்துட்டு எதுக்கு ஏன் நீ அவன்கிட்ட போயிட்டு வாய் கொடுத்துட்ருக்க, தயவுசெய்து அவன்கிட்ட எதுவுமே பேசாது. நான் எதுவுமே பேசலை நிதிஷ், நீ எதுவுமே பேசலைனாலும் அவன் ஏதாவது பண்ணுவேன் அங்கே ரைடுக்கு, அவன்கிட்ட இருந்து நீ இக்னோர் ஆகும்போது அவன்கிட்ட இருந்து அவனை அவாய்ட் பண்ணு. ஐயோ நான் அவனை அவாய்ட் பண்ண தான் செய்கிறேன், அவர் தான் பின்னாடியே வந்துட்டுருக்காரு தெரியும் ஓயன், அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன், தயவுசெய்து அவன் பின்னாடி மட்டும் நீ போயிடாத, திருப்பியும் நீ ஹெட்டாக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் நிதிஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே நிதிஷ் தான் உங்களை வந்துட்டு உங்கள் ரூமில், அதாவது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தான் தங்கியிருப்பீங்க, அங்கே தான் இப்போ உங்களை கொண்டு வந்து விடுறாரு. விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு இப்போ நீங்களாக தான் ஃபுட் மேக் பண்ணி நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்களுமே தூங்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் நீங்களுமே ஆஃபீஸ்க்கெலாம் வந்துட்டு கிளம்பி அப்படியே வரீங்க. வரும்போது அப்படியே தயாங்க தான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லி கீர்த்தி டேசிகா நடி பண்ணுறா, டேசிகாட்ட ஃபோனை கூட. ஹலோ டேசி குட்டியே என்ன பண்ணுறீங்க? இல்லை டேசி, அப்போ இன்னும் ஒரு 1 வீக்கில் வருவேன், அதுக்கப்புறம் உன்னையும் சேர்த்து அம்மாவையும் உன்னையும் சேர்த்து நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? இங்கே வீடெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்புறம் உன்னையும் அம்மாவையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி தயாங் வந்து டேசிக்கிட்டேயும் கீர்த்திக்கிட்டேயும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸு,
நீங்கள் இருந்த ஊர் கிடையாது, நீங்களே வந்து ஃப்ரான்ஸுக்கு தானே வந்திருக்கீங்க. இப்போ வந்து தயாங்குமே ஃப்ரான்ஸில் தான் இருக்கார். ஸோ இங்கே வந்து ஒரு வீடை பார்த்து கீர்த்தியவும் டேசியவும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வர்றதா தான் வந்துட்டு பிளான். டேசிகாவையும் கீர்த்தியவும் இங்கே கூட்டிகிட்டு வந்து செட்டில் ஆகணும், ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் இங்கே வந்து தயாங் வந்திருக்காரு. இப்போ வீடெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து டேசிகா கூட பேசிகிட்டு இருக்காது. இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. பட் டேசிகான்னு சொல்லும் போது உங்களோட பொண்ணு தானே, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் தானே அம்மா, உங்களுக்குலாம் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ஸோ லைட்டாக அப்படியே வந்துட்டு கண்ணீர் தேங்கி நிற்கிது. அவர் நீங்கள் கேபினுக்கு வெளில தான் நிற்கிறீங்க, கேபினை போய் ஓப்பன் பண்ணல. அவர் பேசிகிட்டு இருக்காரு, அவர் பேசுகிறது அப்படியே வெளில கேட்குது. அப்படியே உங்களுக்கு அழுகையே வந்துச்சு. ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்கள் கேபினில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு, என் பொண்ணு பார்க்கவே முடியல, இப்போ பார்த்தது 1.5 வயசில் பார்த்தது, இதுக்கப்புறம் இப்போ வந்து என் பொண்ணுக்கு 6 இயர்ஸ் ஆகிருக்கும், 6 வயசு ஆகிருக்கும், இன்னுமே என் பொண்ணை நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ நிதிஷ் தான் வந்து உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்டை வைக்கிறாரு. ஏன் எதுக்கு அழுகிற? என் பொண்ணை நினச்சி தான் அழுகிறேன் நிதிஷ். என் பொண்ணுக்கு இப்போ 6 வயசு இருக்கும். என் பொண்ணை நான் ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இத்தனை வருஷத்தில் அவளை பார்க்க முடியாதேன்னு சொல்லிட்டு அழுகாத நாள் கிடையாது. என் குழந்த என் கைக்குள்ளேயே வளர்ந்த என் குழந்த இப்போ அவங்கக்கிட்ட இருக்காங்க. ஆனால் வந்துட்டு என்னால் என் குழந்தைய பார்க்க முடியல. பெத்த அம்மா நான், என்னால் என் குழந்தைய பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ அழுதேன்னு தெரியுமா. என் குழந்தைய நினச்சி நான் அழுகாத நாள் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி நிதிஷ்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நிதிஷ் தான் விடு, இதெல்லாம் உன்னோட பாஸ்ட்டு, இதெல்லாம் மறந்துடு, ஃப்யூச்சரில் வந்துட்டு நீ மூவ் ஆன் ஆகுன்ற மாதிரி நிதிஷ்னா சொல்லிகிட்டு இருக்காரு. இருந்தாலுமே நீங்கள் தயாங்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் பேபி கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கல. ஏன்னா அது உங்கள் குழந்த. உங்களால் எப்படி மூவ் ஆன் ஆக முடியும்? அந்த குழந்தைய பார்க்கணும், அந்த குழந்தைய தூக்கணும், கொஞ்சணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்கள் பொண்ணு எப்படி இருப்பான்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது. ஏன்னா வந்துட்டு 1.5 வயசில் பார்த்தது, குழந்தையா இருக்கும்போது பார்த்தது. இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு 6 வயசு, எப்படி இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்போ தயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வாய்ஸு ஸ்பீக்கரில் போட்டு பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் அப்படியே அந்த மழலை வாய்ஸ் அது அப்படியே கேட்குது. அப்படியே கேட்டு ஒரு மாதிரி மெல்ட்டிங்கில் நீங்களே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ நிதிஷுமே உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. இப்படியே வந்துட்டு நிதிஷுமே சமாதானப்படுத்திட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. இப்போ தயாங்க தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்களே காதுலையும் வாங்காமல் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் கேபினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லுங்கள் சார். எனக்கு காஃபி மேக் பண்ணி எடுத்துட்டு வா. உங்கள் பிஏ கிட்ட சொல்லுங்கள் சார். என்கிட்ட எதுக்கு சார் சொல்கிறீங்க? பிஏலாம் எவனும் கிடையாது, நீ தானே எனக்கு பிஏ, இதான் எனக்கு பிஏ அப்படின்றாரு. நீங்களும் இது எப்போலேருந்து எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டேன். என்னோட பிஏ இதுலேயே ஒரு வேலையாக போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் நீ தான் எனக்குமே பிஏ, புரியுதா? போயிட்டு எனக்கு காஃபி மேக் பண்ணி எடுத்துருவா போ அப்படின்றாரு. நீங்களாம் ஐயோ இவன் இன்னும் நம்மளை ஓவராகவே டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே காஃபி மேக் பண்ணி அப்படியே வந்துட்டு தயாங்கோட கேபினுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ தயாங்க எடுத்து குடிக்கிறா. எல்ட்ரி மயிறு, இங்கே பாருங்கள், இப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆஃபீஸில். என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் அப்படி தான் பேசுவேன். ஐயோ தயாங், இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இதாண்டி பிரச்சனை. என்ன தயாங் சொல்கிறீங்க? கொலட்டாதடி வா, என்னம்மா இருக்க, என்ன தயாங் பிரச்சனை? பரவாயில்ல, செம்மையாக பேசுகிற, செம்மையாக இருக்கடி. இப்படிலாம் என்னை விட்டு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் இருக்க பாரடி, முடியலடி என்னால். ஐயோ இப்படி இருக்கடி, நான் சாரிடி, நான் பாடிடி இது அப்படின்ற. நீங்களாம் எப்பயுமே என்கிட்ட பொறுக்கி மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? நீங்கள் எப்பயுமே திருந்த மாட்டிங்களா? ஆரம்பத்துலேருந்தே உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா. தெரியாதாம்மா, இந்த நடுவில் உங்கள் மேலே லவ் ஃபீலிங் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதெல்லாம் இப்போ நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி உடம்புல கூசுது. ஒரு மாதிரி எனக்கு என்ன நினச்சாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அருவருப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவருக்குலாம் அவ்வளோதான் பைத்தியமே பிடிச்சிருச்சு. டீவளே என்னடி என்ன அருவருப்பா? போய் என் கூட இருந்ததெல்லாம் உனக்கு அருவருப்பாக இருக்காடி? கூட இருந்தது, பிள்ளையை பற்றுக்கிட்டது, இதெல்லாம் உனக்கு அருவருப்பாக இருக்குது. ஏண்டி நீ வந்து நிதிஷ் கூட சீக்ரெட் ரொமான்ஸில் இருந்துட்டு இப்போ வந்து ஏன் கூட இருந்ததெல்லாம் அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ஓவராகவே டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் சொன்னதுக்கு அதுக்கும் அவ்வளோதான். இனி என்ன பண்ணுவார்? அவ்வளோதான், உங்களை துண்டு கட்டா தூக்கிட்டு தான் போகிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க.
என்னடா அந்த பொண்ணை இப்படி தூக்கிட்டு போகிறாருன்ற மாதிரி நீங்களாம் ஐயோ சார் 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 இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன், எல்லோரும் பார்க்குறாங்க, விடுங்க சார் விடுங்க சார் விடுங்க சார்ன்றன்னு நீங்களாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்க மாட்டுறாரு. அப்படியே தூக்கிட்டு போய் உங்களை காரில் போட்டு இப்போ கார் தயாங்கோட வீட்டுக்கு தான் பறக்குது. அதாவது அவர் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து வச்சுருப்பாரு, கீர்த்தியையும் டேசிகாவும் இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போ கார் பறக்குது. வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்களாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க சார் 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 விடுங்க சார், தயவுசெய்து என்னை விடுங்க சார், என்னை விட்டுருங்க சார் 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 இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேங்க சார், பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் அப்படியே வந்துட்டு காரை கொண்டு போயிட்டு அப்படியே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே உங்களை துண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாரு. நீங்கன்னா சார் 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 விடுங்க சார், இனிமேல் இப்படிலாம் பேச மாட்டேன் சார் 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 விடுங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்களாம் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவனா தூக்கிட்டு போயிட்டு அப்படியே இப்போ ரூம் கதவை டோரை ஓப்பன் பண்ணிட்டு இப்போலாம் அவங்கள போயிட்டு தூக்கி போய் பெட்டில் டொப்புன்னு போடுறாரு. ஏய் ரெடி சொன்னேன், நான் சொன்னேன், என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்குது, என் கூட இருந்ததுலாம் அருவருப்பாக இருக்குது. ஏய் அப்போ அப்ரூவல் உனக்கு என்கிட்ட இருந்துச்சுடி, இப்போ உனக்கு அப்ரூவல் அந்த நித்திஷ் கூட இருக்குது. ஸோ இனிமே அந்த அப்ரூவலை எப்படி மாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உங்ககிட்ட வராரு. நீங்கன்னா சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க. ஏய் மேரேஜ் ஆனால் என்ன ஆகாட்டினா எனக்கு என்னடி, எனக்கு என்ன வேலை, என்ன லவ் ஃபீல்டில் உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறியா? லவ் ஃபீல்டில் உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன். சி என்னை விட்டுட்டு போன நீ அவனே ஒருத்தவனா போயிட்டு கல்யாணம் முடிச்சிட்ருக்க, என்டி மயிறு உங்ககிட்ட லவ் ஃபீலாக வருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்களும் உங்ககிட்டயே வந்துட்டுருக்காரு. நீங்கன்னா சார் விட்டுருங்க சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே நான் பேசவே மாட்டேன் சார் ஏய் இது வரைக்கும் பேசியிருக்கேன்லடி, அது கொண்டு அனுபவிக்கணும்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே அவர் உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாதம் அப்படியே அந்த இதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே உங்ககிட்ட என்டி மயிறு நானே பெரிய மாஃபியா பாஸு, என்கிட்டயே ஒரு சுற்று விளாட்ட காமிக்கிறேன் ஏன்டி, எவ்வளோ பெரிய ஆள்றி நீ, எவ்வளோ பெரிய ஆள், என் கூட இருந்துக்கிட்டு என்டி பிள்ளைய பெற்றுக்கிட்டு அவன் கூட சீக்ரெட் ரொமான்ஸில் இருந்துட்டு கடைசியில் அவன் கூட வந்துட்ட என்டி மயிறு. நான் தாண்டி மேலே பைத்தியமாக இப்போ சுற்றி திரிஞ்சேன் புரிய வச்சிட்டேன். என் மேலே பைத்தியமாக இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டு அவன் கூட வந்துட்டடி நீ ஏன்டி மயிறு. அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டிருக்கோம், அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது எப்படி இருக்குது, நீக்காவது ஒன் டைம் வந்து பார்த்துருக்கியாடி, அந்த பிள்ளை மேலே உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்துருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கலாம் வெறித்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கன்னா என் பொண்ணு மேலே எனக்கு எப்பயுமே பாசம் இருக்கும், உன்னை மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு என் லைஃப்லேயே பார்க்கவே கூடாதுன்றக்காண்டி தான் உங்கள் வராமல் இருந்தேன். குழந்தை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேனோ அதே எவ்வளோ மேலே வெறுப்பு மட்டும்தான் எனக்கு இருக்குது, உன்னை பார்க்கவே பிடிக்கல, அதனால தானே அங்கே வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படிலாம் சொல்ல அப்படியே தயாங்கன்னா கிறுக்காகுது, மெண்டல் ஆகுறாரு தலை. என்டி மயிறு என்னை பார்த்தா உனக்கு ஒருவருப்பாக இருக்குது, என்னை பார்க்க பிடிக்கல. ஏய் இரு அப்ரூவலை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக உங்ககிட்ட வராரு. நீங்கள் சார் என்னை விட்டுருங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது, என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் நடி என்ன உன்னை வந்து லவ்வாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? சி உன்னையெல்லாம் என்றைக்குமே நான் லவ்வாக ஃபீல் பண்ண மாட்டேன்டி, நீ எனக்கு லஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட வந்து உங்களை பிடிச்சி உங்கள் லெக்கு உங்கள் காலை பிடிச்சி அவர்கிட்ட இழுத்து அப்படியே உங்களுக்கு ரொம்பவே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே உங்களுக்கு இப்போவுமே கொத்தான் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் வலிக்குது விட்டுருங்க சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஐயோ எனக்கு இன்னொருத்தவர் கூட மேரேஜ் ஆயிடுச்சு. ஏய் இப்போதாண்டி சொன்னேன் எவன் கூட மேரேஜ் ஆனா எனக்கு என்னடி, எனக்கு கவலை மயிரே கிடையாதுடி. எவ்வாறு இங்கே வந்து எப்போ உன்னை சேரீயில் பார்த்தேன்னா இப்போ நான் சொல்கிறேன்டி, உன்னை சேரில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட நீ தும்முறா வாய் பேச தாண்டி இதுக்கெல்லாம் அனுபவிக்கிற நானுமே சரி ஒரு பொம்பளை பிள்ளை போனால் போட்டுன்னு எவ்வளோவா என்னை கண்ட்ரோல் பண்ணேன்டி. ஆனால் நீ கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேற, என்னடி பண்ண நான் என்ன பண்ணேன்? ஏய் கடைசியாக அவங்ககிட்ட அப்போ பண்ணது
அதுக்கப்புறம் நீயும் வந்துட்ட, கீர்த்தியும் ஆஹான்ட்டா. அப்புறம் பாரு எனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு, குழந்தைக்கே 6 வயசாகிடுச்சு ஏண்டி. அப்புறம் எவ்வளோ நானுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், உனைய பார்த்தோன்னே கண்ட்ரோல் பண்ண முடியலை. நீ இன்னொருத்தவனோட பொண்டாட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்கு உன் மேலே லஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா தோணுச்சு, எனக்கு தோணுச்சு தாண்டி அதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஹார்டாக அப்படியே நீங்கள் சொன்னது அவருக்கு டென்ஷன் ஏறி இருக்கும். அந்த டென்ஷனில் அப்படியே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க ரொம்ப வலிக்குதுன்னு. ஆனால் அவர் ரொம்ப டென்ஷனாகவே வந்துட்டு மேக்கவுட் பண்ணிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு ரொம்பவே வலிக்குது, அழுதுகிட்டு இருக்கீங்க. விடுங்க தயாங், ப்ளீஸ் 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 விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களாம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் கேட்கவே இல்லை, அவ்வளோதான். அப்படியே மேக்கவுட் முடிஞ்சு அவர் ரொம்பவே வந்துட்டு டயர்டில் வந்துட்டு படுத்து கிடக்காரு. நீங்களாம் அழுதுகிட்டே படுத்து கிடக்கீங்க. வரைக்குமே எல்லாத்தையுமே எனக்கு முடிச்சிட்டிங்களே. உங்களோட லஸ்ட்டு தீந்துருச்சா, என்னை விட்டு போங்க என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. இல்லடி, எனக்கு இன்னுமே ரொம்பவே லஸ்ட் ஃபீலாக தாண்டி இருக்கு அப்படின்றாரு. உங்களுக்கு டென்ஷனே ஆயிடுச்சு. எந்திரிச்சு, நீ எல்லாம் மனுஷனா? எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ பொறுக்கி. உனக்கு ஒரு நாள் உனக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். உன்னை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க, கூட யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னோட சுயரவன் தெரிஞ்சு உன் கூட குழந்தை கூட நம்ம பொண்ணு, ஏன் பொண்ணு டேசிகா, அவள் கூட உன் கூட இருக்க மாட்டா. அவளுமே நீங்கள் ரொம்பவே பேட் டேட், உங்கள் கூடலாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே உன்னை விட்டு போயிடுவா. கீர்த்தி அக்கா அவங்களுமே உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே போயிடுவாங்க. யாருமே இல்லாமல் நீ தனி மரமாக ஒரு நாளைக்கு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்ப டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கீங்க. தலைக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்னடே என்ன பெரிய இவளா, நீ சாபம் கொடுத்தா அது எனக்கு பழிச்சிருமா அப்படின்ட்டு இருக்காரு. நீங்களாம் இப்படியே பேசிக்கிட்டே சுற்றி திரி, ஒரு நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வேகமாக இருந்துச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரியாக அழுதுகிட்டே அப்படியே நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ரொம்பவே டயர்டாக அங்கே ஒர்க் டைமில் இருந்து தான் உங்களை தூக்கிட்டு வந்திருப்பாரு. இதுக்கு மேலே எங்கிட்ட போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே டயர்டாக அப்படியே நீங்களும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஆனால் உங்களால் முடியலை, உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியாக உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன்னா அவர் ரொம்பவே ஹார்டாக தான் உங்களை ஹேண்டிலே பண்ணியிருப்பார். அதனால் உங்களுக்கு ரொம்பவே பாடி பெயினாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டேன். ஏமாம்மா, ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபோர்ஸ் பண்ணி என்னை மேரேஜ் பண்ணீங்க, ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட எல்லாமே பண்ணீங்க. பேபி பிறந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு பேபிக்காண்டி தான் உன்னை மேரேஜ் பண்ணேன்னு சொன்னீங்க. நானுமே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்தேல. இப்போ இதுக்கு ஸ்டாப் பார்க்குறேன். இப்பயுமே நீ தப்பாக தானே பேசுகிறீங்க, ஸ்டாப் பார்க்குறேன்றீங்க. யோ ஏமாம்மா அப்படிலாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அப்படியே நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க, ரொம்பவே ஹேட் பண்ணுறீங்க தயாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கீர்த்தி அண்ட் டேசிகா 2 பேருமே இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு தயாங் தானே அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்து வச்சுட்டு கூப்பிட்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி அங்கே வந்துட்டு மெயிலில் அனுப்பிவிட்டு இப்போ வந்துட்டு டேசிகாவும் கீர்த்தியும் சேம் டைம் இங்கே நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. அவங்க ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு தயாங்க்கு கால் பண்ணுறாங்க. தயாங்கும் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ டேசிகா தான், டேடி உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னதுக்கப்புறம் ஆமாடி செல்லக்குட்டி, நானுமே உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? இந்த 1 வீக் உங்களை நான் பார்க்காம எப்படி ஆகிட்டேன் தெரியுமா டேடி? உன்னை பார்க்கணும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், பார்க்கணுன்னு தோணுனது. ஒரு வீடியோ கால் கூட ஃபோன் போட்டு பேசல டேடி நீங்கள். வீடியோ கால் பேசுகிற கூட அப்பாவுக்கு டைம் இல்லைம்மா, அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர். என்ன தான் ஒர்க் ப்ரெஷரோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேசிகாலாம் வந்துட்டு தயாங்க வஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ கீர்த்தி தான், ஏன் தயாங் பாப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. கீர்த்தி உனக்கே புரியாதா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு சிஇஓ, மாஃபியா பாஸு, 2மே நான். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும், உனக்கு புரியாதா? எப்போ பாரு வேலை, ஒன்று மாஃபியா இப்படியே சொல்லிட்டே இருங்க. அப்போ எங்கள் கூடலாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரினா கீர்த்தி கேட்டுட்ருக்காங்க. அப்படியே தயாங்க தான், சரி ஓகே கீர்த்தி, எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, நான் போய்ட்டு வரேன். இப்போ பார்த்தீங்களா இப்போ கூட நீங்கள் வேலை இருக்குது நான் போகிறேன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க டேடி. ஏன் டேடி என் கூட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் டேசிகா கேட்டுக்கிட்டே இருக்கா.
தயாங்க தான் இங்கே படிச்சலக்குட்டி உன்னை வைஸ் பிரசிடெண்ட் ஆக்கணும். வைஸ் பிரசிடெண்ட் ஆக்கணும்னா நான் எவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணணும் தெரியுமில. வைஸ் பிரசிடெண்ட் நான் என்ன இப்போயே ஆக போகிறேன். எனக்கு நிறையவே வயசானதுக்கப்புறம் தானே நான் வைஸ் பிரசிடெண்ட் ஆவேன். அப்போ பார்த்துக்கலாம் டாடி, இப்போ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டாடின்னு சொல்லிட்டு டேசிக்காலாம் ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்கா. இங்கே பாரு, இன்னைக்கு நைட்டு நீ நானும் உங்கள் அம்மா 3 பேருமே சேர்ந்துட்டு வெளில போகலாம், ஓகேவா? இப்போ டேடிக்கு வந்து முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும் கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு தான் வராரு. வந்து பார்க்குறாரு, நீங்கள் இல்லை. இப்போ தான் புரியுது. ஓ மேடம் வீட்டுக்கு போயிட்டாளா அந்த மயிறு இங்கே வராமல் வீட்டுக்கு போயிட்டாளா? ஏய் எதுக்குடி வீட்டுக்கு போனேன், எதுக்கு வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரினா அவர்னா ஒரு சைக்கோமை இப்படியே போயிட்டு அவர் டேபிளில் ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே பிஏ தான், அதாவது ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி விட்ருப்பார்ல, அந்த பிஏ தான் வந்துட்டு வராரு. சார், ஏய் என்னடா அதுக்குள்ளேயும் வந்துட்ட? சார் என் வேலை முடிஞ்சு சார். ஏய் முடிஞ்சா சரி ஒரு வாரம் நீ லீவ் எடுத்துக்கோ போ. என்னது ஒரு வாரம் லீவ் எடுத்துக்குவா? ஏய் ஆமாடா ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோ. பாஸ் நான் ஒன்றுமே பண்ணல பாஸ், உங்கள்கிட்ட எதங்கே பாஸ் லீவு கொடுக்குறீங்க? ஏய் சம்பளத்தோட லீவு தரேன் போடா போ அப்படின்றாரு. ஓ ஓகே பாஸ், ஓகே ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏய் என்னடா எதுக்கு எனக்கு லீவ் விட்றீங்கன்னு தெரிஞ்சா நானுமே கொஞ்சம் ஹாப்பியாக போவேன் சார். அதுவா, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குடா. அவளை என்னோட பிஏ வாக்கி தான் நான் கரெக்ட் பண்ணோம். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண போகிறீங்களா? யார் பாஸ் அது? யார்? ஏய் உங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்தால அவ்வளோதான்டா கரெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அது ப்ரெசன்டேஷன் கொடுத்த பொண்ணு கரெக்ட் பண்ண போகிறீங்களா? பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இதில் இன்னொன்னா? ஏய் எனக்கு ஆல்ரெடி 2 மேரேஜ் ஆயிடுச்சுடா. ஏன்னா அது 2 மேரேஜ் ஆயிடுச்சு, இது 3ஆவதா? ஏய் 2ஆவதே இவ தான்டா. என்னது 2ஆவது இவளா? ஐயோ எனக்கு குழப்பமா இருக்கே. ஏய் நீ சின்ன பையன்டா, உனக்கு இதெல்லாம் புரியாது. பாஸ் சொல்லுங்க பாஸ் எனக்கு எல்லாம் புரியும். ஏய் கொஞ்சம் உனக்கு இடம் கொடுத்தா ரொம்ப என் தலைமையிலேயே ஏறி உட்காரடா. பாஸ் ப்ளீஸ் பாஸ், எனக்கு சம்பளத்தோட லீவெல்லாம் கொடுக்குறீங்க ப்ளீஸ் பாஸ், உங்கள் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ் ப்ளீஸ் பாஸ். ஏய் அதை ஏன்டா கேட்குற? அப்படியே என்னோட பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லைடா ரொம்ப நாளா. என்னோட பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லை. அப்படியே அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நானுமே ரொம்பவே டென்ஷனில் அப்செட்டில் இருந்தேன். அப்படியே அப்போ தான் எங்கள் அக்கா வந்து என்கிட்ட பத்திரிக்கை வைக்க வந்தா. ஏய் என்னோட பொண்ணுக்கு மேரேஜ்டா வாடான்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்க வந்தா. சரின்னு சொல்லிட்டு நானுமே என் பொண்டாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து என்னென்னமோ மாத்திரையெல்லாம் சாப்பிட சொன்னாங்க, என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு. மாத்திரையெல்லாம் நானுமே வாங்கி கொடுத்தேன், ஆனால் எதுவுமே இல்லை. சரி இவளோட மேரேஜுக்கு போயிட்டாலான்னு சொல்லிட்டு நான் போனேனா, அங்கே வச்சு அவளை பார்த்தேனா லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடுடா. செம்மையாக இருந்தா. யார் சார்? யார்? ஏய் ஏண்டா அதான் உங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணால அவள் தான். இப்போ உங்களோட பொண்டாட்டியா? ஏய் ஆமாடா. ஆமாம். அப்போ நிதிஷோட ஒய்ஃபு? ஏய் அவள் தான்டா. சார் என்னதான் சார் நடக்குதுங்க? ஏய் எல்லாம் சின்ன பையன்டா, அவனுக்கு புரியாது. ஐயோ எனக்கு புரியும். நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு தயாங்க்கு பக்கத்தில் போயிட்டு ஸ்டூலை போட்டு இப்போ தயாங்கோட பிஏ உட்காந்துட்டு சொல்லுங்கள் சார்ன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஸ்டோரி கேட்டுட்ருக்காரு. அப்படியே தயாங்கும் ஒரு ஃப்ளோவில் ஒரு ஃபீலிங்ஸில் அப்படியே ஒரு லவ் கலந்த ஒரு ஃபீலாக எடுத்து விட்டுட்ருக்காரு. அவளுக்கும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தாண்டா மேரேஜ் ஆச்சு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அக்கா வந்துட்டு என்கிட்ட பத்திரிக்கை வச்சா, நானுமே கல்யாணத்துக்கு போனேன். போயிட்டு அவளை பார்த்தேன், செம்மையாக இருந்தா, செம்ம க்யூட்டாக இருந்தா. எங்கள் அக்கா பொண்ணு 22 வயசில் நான் பார்த்தேன்டா. 22 வயசில் பார்த்தேன். அவளை கடைசியாக நான் பார்க்கும்போது அவளுக்கு வயசு 10. 12 வருஷம் கழித்து அவளை நான் பார்க்குறேன் 22 வயசில். எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? தேவதை. எனக்கு அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக ஏதோ ஒன்று தோணுச்சு. பட் என் பொண்டாட்டி இருக்காளேன்றக்காண்டி நானும் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஒரு சில பல பிரச்சனைகளால் அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் என் பொண்டாட்டி ஆகிட்டா. அதுக்கப்புறம் நிறையாவே ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, பிரச்சனையெல்லாம் வந்து கடைசியில் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து எங்கள் டேசிகா பிறந்தா நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம். என்னப்பா சொல்கிறீங்க? ஏய் ஆமாடா, ஒரு பிரச்சனையால் அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓ நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்தனால தான் அவங்க நிதிஷை மேரேஜ் பண்ணிட்டாங்களா? ஏய் ஆமாடா. ஆமாம். ஐயோ ஸோ சேட். சரி விடுங்க பாஸ், போகட்டும். ஏய்
அது ஏன்டா நீ சொல்கிற? எப்படா போக விட முடியும்? எப்படா போகணும் பாஸ்? அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சுல பாஸ், நம்ம என்ன பாஸ் பண்ண முடியும்? அதான் அவங்களுக்கு தான் ஒய்ஃப் இருக்குல்ல பாஸ். ஏய், என்னோட ஒய்ஃப் இருக்காடா, என்னோட பொண்ணுமே என் கூட தான்டா இருக்கா. ஆனால் என் பொண்ணு என்னதான் வந்து கீர்த்தி என்னோட அம்மாவாக இருந்தாலும் என்னோட உண்மையான அம்மா இவங்க கிடையாதுல. என்னோட அம்மா எங்கள் டாடி, அம்மா எங்கள் டாடின்னு டெய்லியுமே என்கிட்ட வந்து கேட்குறாடா. என் பொண்ணு வந்து கேட்குறா. இந்த மயிர் என்னன்னா இங்கே சுற்றிக்கிட்டு தெரியுறா, ஒரு பொண்ணு இருக்கான்னு கூட தெரியாமல் அப்படின்ற மாதிரி நான் அப்படியே தயாங்க கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பிஏக்குன்னா பாஸ் 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 கத்தாதீங்க பாஸ், கத்தாதீங்க பாஸ், விடுங்க பாஸ், விடுங்க பாஸ், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா அவ்வளோதான், நம்மளை மண்டையை உடச்சிப்பியான்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே பாஸ், ஓகே நான் ஒரு வாரத்துக்கு அப்படியே சம்பளத்தோட லீவ் எடுத்துக்கிறேன் பாஸ், ரொம்பவே தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பிஏமே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே இங்கே தயாங்கு தான், ஐயோ என்ன ஏண்டி இப்போ நீ ஆஃபீஸ்க்கு வரல, ஏண்டி நீ ஆஃபீஸ்க்கு வரல, உனைய விட மாட்டேன் நீ நான் அப்படின்னு சொல்லி இப்போ நேரம் உங்களுக்கு கால் தான் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் ஐயோ நீ நம்மளை விடவே மாட்டேன், நம்மளுக்கு ஃபோனில் கூட நம்மளை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனையே சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுறீங்க. இப்போ தலைக்குன்னா ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. ஐயோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாலே ஐயோ இங்கே எனக்கு வேலை பார்க்கவே தோண மாட்டேங்குது. ஏனே நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க எப்படி இருக்கடி நீ, உன் மேலே லஸ்ட்டு ஃபீல் ஆகுது, என்னடி பண்ணுறேன் நீ அப்படின்ற மாதிரினா தலைனா ரொம்பவே புலம்பிகிட்டே இருக்காரு. இங்கே வேலையை பார்க்கல. அப்படியே நிதிஷ் தான் வராரு. இன்றைக்கி ஆஃபீஸை நீ பார்த்துக்கடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் சாடி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இங்கே நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்குது. அப்படியே நீங்களுமே வந்து பக்கத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் விளாண்டுட்ருக்க பார்க்குக்கு தான் மைண்ட் அப்செட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் அப்படியே ஊஞ்சல் ஆடுது, சர்க்கஸில் சரி விளாட்றாங்க, அப்படியே இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் பொண்ணை நினச்சி ரொம்பவே வந்து ஏக்கமாக இருக்குது. அப்படியே இதே சேம் டைமு தயாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கீர்த்தியுமே டேசிகாவுமே அதே பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே டேசிகாவை விளாட விட்டுட்ருக்காரு. அப்படியே ஏத்தாப்புல விளாட விட்டுருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அவரை பார்க்கல, அவர் இன்னும் அவங்களுமே உங்களை பார்க்கல, நீங்களும் அவங்கள பார்க்கல. இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க விளாட விட்டுட்ருக்காங்க ஹாப்பியாக, ஒரு கப்பல்ஸ் மாதிரி அவங்களாம் இருக்காங்க. அப்படியே நீங்கள் எல்லா குழந்தைகளும் பார்க்குறீங்க. அப்படியே டேசிகா மாதிரியே டேசிகா வயசில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் பார்க்குறீங்க. என் பொண்ணு இப்படி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே இப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. நிதிஷ் தான். அட்டன் பண்ணி ஹலோ நிதிஷ், சொல்லுங்கள் நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இந்த நிதிஷன் நேம் கேட்டோன்னே அப்படியே இந்த நிதிஷ் எங்கேயோ கேட்ட வயசே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே தயாங் பார்க்குறாரு. அப்படியே கீர்த்தியுமே நோட் பண்ணிட்டாங்க, உங்களை பார்த்துட்டாங்க. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே ஃபோனை பேசிக்கிட்டே அப்படியே பார்க்குறீங்க. ஏன் நம்மளை ஒயன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே கீர்த்தி தான். அப்படியே கீர்த்திக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களை பார்த்தோன்னே. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ இவங்க நம்மளை பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கீர்த்தியும் பார்க்குறீங்க. அப்படியே வந்துட்டு தயாங்கையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே கீர்த்தி ஹாப்பியாக அவங்கக்கிட்ட வராங்க. நீங்கள் அக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ கீர்த்தி தான் அவங்க ஹேண்டை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. என்னையை பார்த்து ஏன் பயந்து ஓடிட்டு இருக்கேன், இன்னும் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். அக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். பாரு இங்கே தான் போனேன், உன்னை எங்கே தான் தேடுறது, ஒரு சின்ன சண்டை தானே, எதுக்கு நீ இப்படிலாம் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே கீர்த்தியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசவே மாட்டீங்க. அக்கா விடுங்க எனக்கு வேலை இருக்குது. ஏய் பொடி, கீர்த்தி விடுறியா கையை விடுறி போட்டு நீ பொடி, நீ என்ன பெரிய சீன் மாரி போடுறியா பொடி. தயாங் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இது பாப்பானா யார் தான் இவங்க எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன்னா அவங்கள வந்துட்டு கீர்த்தி வந்து பிக்சர்ஸில் அதாவது ஃபோட்டோவில் வந்து காமிச்சிருப்பாங்க உங்களோட கீர்த்தி சொல்லியிருப்பாங்க, நான் வந்து உன்னோட பெரியமாடா, உன்னோட அம்மா வந்துட்டு இங்கே இல்லை, அவங்க வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி தான் பாப்பாவும் கீர்த்தியும் உங்களை பார்க்குறக்காண்டி தான் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு தயாங்கு தான் வந்திருக்காரு. தயாங்க்கு நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு தான் அவருமே ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட புரிய வைக்கணுன்றக்காண்டி தான் அவர் ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்காரு. அது வந்து உங்ககிட்டலாம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் வந்துட்டு ஒரு டென்ஷனில், நிதிஷ் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது ஒரு டென்ஷனில் தான் அவர் அப்படிலாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேசுகிறாங்க கீர்த்தி உங்ககிட்ட. பாரு ஒயன்,
உன்னோட பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பாப்பா முன்னாடி நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் பாப்பாவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸு, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துருச்சு. அப்படியே கண்ணீர் தேங்கி நிற்கிது. அப்படியே நீங்கள் போயிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஹக் பண்ணுறீங்க. அந்த பாப்பாவும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு, மம்மி என்னை விட்டு எங்கே போனீங்க, ஏன் என்னை விட்டு போனீங்க, உங்களுக்கு என்னை பிடிக்கலையா, என்னை பார்க்க பிடிக்கலையா, அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பானா அழுகுது. இல்லைடா தங்கம், அப்படிலாம் நான் உன்னை விட்டு போகல, மம்மிக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங் பேபியை கையில் பிடிச்சி இழுத்துட்டு, ஏய் உன்னோட அம்மா கிடையாது அப்படின்றாரு. அப்படியே கீர்த்தி, நான் இன்னும் தயாங் பேசிட்டு, ஏய் தெரியுமாடி, நான் இவளை பார்க்கணும் நீங்கள் வந்தேன்டி, இந்த மயிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி, இந்த நித்தீஷ் மயிர் கூட மேரேஜ் பண்ணிட்டா. என்னடி சொன்னேன், அவள் சிங்கிளாக தான் இருப்பா, உங்களை தான் நினச்சிட்டு இருப்பா, போய் பார்த்து பேசி கூட்டிகிட்டு வாங்க தான்டி சொன்னேன். அவள் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறாடி. என்னடி பண்ண சொல்கிறேன், நம்ம என்ன சொல்கிறேன், இவள் தேவை கிடையாதுடி, இந்த மாதிரி நம்மளுக்கு தேவை கிடையாது. இங்கே பாரு டேசிகா, உனக்கு கீர்த்தி மட்டும்தான் அம்மா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட மிரட்டிக்கிட்டு இருக்காரு. குழந்தைனா அழுகிற, இல்லை எனக்கு வேணும் அம்மா, கீர்த்தி அம்மா அப்பாட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை அழுதோடனே கீர்த்திக்கினா, இங்கே பாருங்க எதுவுமே புரியாத பேசாத, ஓயன் என்ன ஓயன் நடக்குது இங்கே சொல்லு, நீயா சொல்லு ஓயன். அம்மா எனக்கு நித்தீஷ் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ கூட அந்த பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே கீர்த்திக்கினா, உண்மையை தான் சொல்கிறியா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, எனக்கு நித்தீஷ் கூட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் போகிறீங்க. நீங்கள் எதுக்கு அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, கீர்த்தி பாப்பா தயாங் இவங்க 3 பேரும் தான் ஒரு கப்பல்ஸாக இருக்க முடியும். நீங்கள் ஊடால போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. ஏன்னா கீர்த்தியோட அம்மா சொல்லியிருப்பாங்க, கீர்த்தியோட லைஃப்பில் நீ வரக்கூடாது, இன்டர்வியூ ஆகக்கூடாது, இது ஒரு ஃபேக்கான மேரேஜு, இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என் பொண்ணு மட்டும்தான் தயாங் மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டி, ப்ளீஸ் என் பொண்ணோட வாழ்க்கையிலேருந்து போயிருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்பவே கெஞ்சிருப்பாங்க. அதனால தான் நீங்களே தயாங்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் தயாங் வேறு உங்களை தப்பாக வேறு பேசியிருப்பாரா, அதனால தான் ரொம்பவே கோவத்தில் தயாங் மேலே இருக்கிற ஒரு கோவத்தினாலும் இந்த கீர்த்தியோட அம்மா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்கு காட்டியோ நீங்கள் தயாங்கை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும், இருந்தாலுமே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. ஏன்னா அவர் உங்களை ரொம்பவே தப்பாக பேசிட்டாரு, அதனால் ஹேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒரு ஃபீலிங்ஸ்லையும் கலந்து ரெண்டுமே கலந்து ஒரு கலவையாக வந்துட்டீங்க. அவரை விட்டு பிரிஞ்சு இப்போ திருப்பியுமே சேரலாண்டா, உங்களால் சேர முடியலை. ஏன்னா இவங்களால தான் ஒரு கப்பலாக இருக்க முடியும், நம்ம ஊடால போக முடியாதுன்ற மாதிரி உங்கள் பேபியுமே நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு உங்கள் பேபியை விட்டு கொடுக்கவும் முடியலை. என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு மாதிரியாக அழுதுகிட்டே நீங்கள் வீட்டுக்குமே இப்போ ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்படியே டேசிகா உங்கள்கிட்ட பேசியிருப்பாள், மம்மி என்னை எதுக்கு விட்டுட்டு போனீங்கன்ற மாதிரி டேசிகா கேட்டிருப்பாள். அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே செல்லக்குட்டி, நீ கீர்த்தி அக்கா கூட இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்க முடியும். ரெண்டாவது ஒரு அம்மா வர முடியாதுன்ற மாதிரி நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போ கீர்த்திங்கிட்டு தயாங்கிட்ட, பாருங்க தயாங், ஏன்னு சொல்கிறது எதுவுமே உண்மையாக இருக்காது, கொஞ்சம் விசாரிங்க, அவன் மேலே கோவப்படாதீங்கன்ற மாதிரி இப்போ கீர்த்தி எடுத்து எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்காங்க. தயாங்க்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்களே, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் ஒரு கப்பல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பீங்க. தயாங் அதையே நினச்சிட்டு இருக்காரு, நித்தீஷ்காண்டி என்னையவே தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு பண்ணீங்க, எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி இப்போ மனசு ரொம்பவே இன்னும் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அந்த பாப்பா உங்கள்கிட்ட அம்மான்னு சொல்லிட்டு அழுதுருப்பா, ஆனால் அவளை கூட கேர் பண்ணிக்காமல் நீங்கள் ஓடி வந்திருப்பீங்களா, அதனால அவர் இன்னுமே டென்ஷன் ஆகுது. தன்னோட பொண்ணு, என்னோட பொண்ணு அவகிட்ட போயிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்றா, ஆனால் அவள் அந்த குழந்தைய கூட பார்க்காம அவள் பிசாடிக்கு போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகுது. ஓவராகவே டென்ஷன் ஆகுது, மனசு இன்னுமே டென்ஷன் ஆகுறாரு. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறீங்க. அங்கே போனால் அப்படியே இப்போ தயாங் தான் அவரோட கேபினில் உட்காந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்தோடனே உங்கள் கேபினுக்கு கால் பண்ணி, ஏய் போய் டீ எடுத்துட்டு வாடி அப்படின்றாரு. பாருங்க உங்கள் பிஏவை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க. ஏய் இதாண்டே என் பிஏ, இதான் என் பிஏ இனிமேல் வரமாட்டியா, நீ தான் எடுத்துகிட்டு வரணும் போ அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்களும் சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம், ஏய் இந்த ஃபைலை இங்கே உட்காந்து பாரு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்ருக்காரு. நான் என்ன ஃபைல் இது, ஏய் ஃபைலை பாருன்றேன், நான் ஃபைல்னா கேட்காத, உட்காந்து பாரு அப்படின்றாரு.
பாருங்கள் இந்த ஃபைல் பார்க்குற வேலைலாம் எனக்கு என் கேபினில் வச்சு தான் பார்ப்பேன், இங்கே வச்சுலாம் பார்க்க முடியாது. ஏய் சொல்லிகிட்டே இருக்கல, உட்காந்து பாருடி பாரு அப்படின்றாரு. உங்களோட பெரிய எம்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அங்கேயே உட்காந்துட்டு வந்துட்டு ஃபைல்ஸை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபைல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே வந்துட்டு தயாங்க தான் ஒரு காஃபி மேக் பண்ணி வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. என்னது இது? காஃபி எனக்கு வேணாம். குடிடே, எனக்கு வேணாம். ஏய் ஓரா சீன் மயிறு போடாமல் குடி அப்படின்றாரு. நீங்களுமே வந்துட்டு அப்படியே எடுத்து குடிக்கிறீங்க. நீங்கள் குடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரியாக உங்கள் லிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக லிக் பண்ணி குடிக்கிறீங்க. அதாவது வந்து காஃபி உங்களோட லிப்ஸில் வந்து ஒட்டிகிட்டு இருந்திருக்கும், அதை வந்துட்டு லிக் பண்ணிவிட்டு குடிக்கிறீங்களா? அப்போ அவர் பார்க்குறாரு. நான் லிப்ஸு லவ் ஃபீல் வருதா லஸ்ட்டு ஃபீல் வருதா எனக்கே தெரிலையடி, தெரிலையோனா உன்னை பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆகுதுடியா. நடிமயிறு நீ என்னையும் வேணான்ற என் பொண்ணையும் வேணான்ற, நீ தாண்டி பெற்றவன் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி அவருமே அங்கே உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை கவனிக்கவே இல்லை. அவர் கவனிக்காமல் நீங்கள் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு வச்ச கண்ணு வாங்காமல் இன்ச்சாக தலை உங்களையே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை நோட் பண்ணவே இல்லை, நீங்கள் ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபைலை மூடி வச்சுட்டு ஏய் டடி ஃபைலையே பார்த்துட்ருக்கேன், என்னைய பாருடி என்னைய பாரு. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போ தானே ஃபைல் பார்க்க கூப்பிட்டீங்க, இப்போ என்ன உன்னைய பாருன்றீங்க? உங்களெல்லாம் பார்க்க முடியாது. ஏய் ஏதாண்டி பார்க்கணும், என்னைய தான் பார்க்கணும், பாடி என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸை பிடிச்சா அவர் பக்கம் பார்த்து என்னைய பாருடின்னு சொல்லிட்டு திருப்புறாரு. ஏய் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏய் அங்கே கீர்த்தியோட அம்மாவுக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது கீர்த்தி அக்கா அம்மாவுக்கு முடியலையா? ஏன் என்னாச்சு? ஆமாம் அவங்களுக்கு ரொம்பவே முடியலை, ஒரு மாதிரியாக படுக்கையாக இருக்காங்க. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? வேறு எதுவும் பிரச்சனையா? வேறு எதுவும்? ஏய் ஆமாடி, அவங்க தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி ஒயனை உங்களை விட்டு போகிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவகிட்ட போயிட்டு கீர்த்தியை விட்டு ரிமூவ் ஆகி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அதனால தான் அவன் உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க. அதனால தாண்டி மயிறு உன்னை தேடி வந்தேன். எப்பாத்தா நித்திஷை மேரேஜ் பண்ணிட்டேன். அப்போது எனக்கு தோணுச்சு நீ அவங்க சொன்னதுக்காண்டி நீ வந்துட்டு இது பண்ணி வரல, நித்திஷ் மேலே இருக்கிற லவ்னால என்னை வேணான்னு சொல்லிட்டு வந்தேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி இப்படின்னா தயாங்க சொல்லிட்டு இருக்காரு. நீங்கன்னா ஐயோ இப்போ வந்து கீர்த்தி அக்காவோட அம்மாவுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்காங்களா? ஏய் அது எதுக்கு நீ கேட்குற? உனக்கு தான் எவன் எப்படி போனாலும் உனக்கு தான் கவலையே கிடையாது. உன் பொண்ணு எப்படி போனா என்ன, நான் எப்படி போனா என்ன, கீர்த்தி எப்படி போனானா, உங்கள் அம்மா அப்பா உன்னை பெற்ற அம்மா அப்பா எப்படி போனால் உனக்கு என்ன கவலை? நீ நிதிஷ் கூட ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதாண்டி உனக்கு, அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி தயாங்களாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. பாருங்கள் இந்த 5 வருஷத்தில் என்னையை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நீங்கள் இவ்வளோதான். என்னை வச்சு நீங்கள் ரொம்பவே என்னை பாடாப்படுத்துகிறீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. ஐ ஹேட் யூ தயாங்கம்மா, ஐ ஹேட் யூ. ஏய் ஐ லஸ்ட் யூ ஐ அப்செஸ்ட் வித் யூடி, ஐ லஸ்ட் யூடி. சி இப்போ கூட இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா? இப்போ தானே நேற்று அப்படி சொன்னீங்க, பொண்ணை விட்டுட்டு போ அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னீங்களே, நான் வந்துட்டேல. ஐயோ உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் அடி பார்க்கவே பிடிக்கலன்னு இருக்க, பரவாயில்லடி நல்லா தாண்டி இருக்க. என்னை டென்ஷன் ஆகுறீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிடி அப்படின்றாரு. உங்களுக்கு தலை வலிக்குது, இவர்கிட்ட பேசி கத்தி தலை வலிச்சிச்சு. திருப்பியுமே அந்த காஃபி எடுத்து குடிக்கிறீங்க. அப்படியே திருப்பியுமே உங்கள் லிப்லலாம் ஒட்டுது. நீங்கள் துடைக்க போகிறீங்க. இப்போ தான் டே நீ துடைக்க வேணாம், நானே துடைச்சி வரேன்னு சொல்லிட்டு அவரோட டேங்கை வச்சு அப்படியே இந்த காஃபியை லிக் பண்ணுறாரு. வேச்சு சி பொறுக்கி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைல்ஸ்லாம் மூடி வச்சுட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. இப்போ ஃபைல்ஸை பிடிச்சிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சா அவர் லேபில் உட்கார வச்சுட்டு நடி நான் பொறுக்கி மாதிரி பண்ணுறேன், நான் பொறுக்கி தான் உன்னோட பொறுக்கி என்னென்ன சொன்னேன்? நான் சொன்னேன் அந்த நிதிஷ்க்கும் உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. என்கிட்டே இவ்வளோ ட்ராமா ஆடுற உனக்கும் நிதிஷ்க்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. என்கிட்டே எவ்வளோ பெரிய மாஃபியா பாஸு, என்கிட்டே நீ காது குத்துற காதில் பூவை சுற்றுற மயிறு. எனக்கு என்ன தெரியாதா? நீ என்ன என்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவியா?
நீ நடிக்கிறியடி நடிக்கிற. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இனிமேல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி ஒத்தையாக இருப்ப? ஒத்தையில் எப்படி இருப்ப? என்ன ஒத்தையில் இருக்கேன்? என்ன ஒத்தையில்? ஏய் இது ஃபர்ஸ்ட்டு எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் டென்ஷன் ஆகினாங்க. நான் நிதிஷை பார்த்துக்கிற சொல்லிட்டு அப்படியே நேரம் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தாண்டி வந்தேன். வந்து பார்த்தா நீ இல்லை. என்னோட அப்பார்ட்மெண்ட்டோட சாவியை நிதிஷ்ட தான் வாங்கினேன். அவனை மிரட்டி வந்தும் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா நிதிஷோட உனக்கும் மேரேஜ் ஆன ஃபோட்டோ எதுவுமே இல்லை. உன்னோட திங்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. அங்கே நீ டைரியெல்லாம் எழுதி வச்சிருக்கேடி. பயங்கரம். அவ்வளோ லவ்வாடி மம்மா மேலே இவ்வளோ லவ்வை வச்சுட்டு ஏன் என்கிட்ட நீ பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் கேட்குறாரு. உங்ககிட்ட என்ன பேச சொல்கிறீங்க? உங்ககிட்ட எதுவுமே எனக்கு பேசவே பிடிக்கல. நீ ரொம்பவே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ரொம்பவே நீ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏய் ஒரு நிமிஷம். நீ அதில் டைரியில் எழுதி வச்சுருந்த எல்லா மைத்தியும் ஒரு நிமிஷம் என்கிட்ட கூப்பிட்டு நார்மலாக என்கிட்ட பேசியிருந்தாலே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். உனக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய மாஃபியா பாஸ்ன்னு, எவ்வளோ பெரிய கம்பெனியை எடுத்து நடத்த போகிறேன்றது உனக்கு புரியும். நான் அப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இப்போ மட்டும் அப்படி கிடையாது. நான் எப்பயுமே அப்படி தான். என்கிட்ட எடுத்து சொன்னால் நான் புரிஞ்சுக்கிடுவேன். இந்த டைரி மயிரில் எழுதுனதை நீ அன்றைக்கும் உட்காந்து என்கிட்ட இதுதான் விஷயம்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நீயும் நானும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். இது ஏண்டி மயிறு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை இதெல்லாம் கிடையாது, உங்களை எனக்கு பிடிக்கலை. ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்துட்டு லஸ்ட்டு ஃபுல்லாக தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. உங்களை லஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை சொல்லியிருப்பாரு. அதனால் உங்களுக்கு ஒரு கோபம், அந்த லஸ்ட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஒரு மாதிரியாக உங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த வேர்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே கோபம். அதனால் இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. இப்போ வந்துட்டு அவர் உங்களை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. ஏன்னா அவர் பேசின வேர்டு வந்துட்டு ரொம்பவே லஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாரு. உன்னை லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ கூட நீங்கள் ஐ ஹேட்யூன்னு சொல்லும்போது ஐ லஸ்டியூன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் உங்களுக்கு ரொம்பவே கோபமாயிடுச்சு. அதனால் நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு போயிடுறீங்க. அவர் உங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாரு. ஆனால் நீங்கள் சமாதானம் ஆகலை. இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இப்படியே 2 மந்த்து ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒர்க்கே பண்ண முடியல. ஓவராகவே நீங்கள் டயர்ட் ஆகுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே எடுக்க மாட்டேங்குது. ஓவராகவே நீங்கள் டயர்ட் ஆகுறீங்க. அப்படியே வந்துட்டு இப்போ தயாங் பார்க்குறாரு. ஏய் நடி இவ்வளோ டயர்டாக இருக்க, நடி தூங்குனியாடி, இதுவும் வீட்டில் ஓவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கியாடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. இந்த போடி வாடி இந்த மாதிரி மேலே கேரிங் எடுத்து எதுனாலும் பேசுகிற வேலையை முதல் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க. இப்போ டேசிகா தான் உங்களுக்கு கால் பண்ணி, அதாவது நீங்கள் 2 பேரும் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, நேரில் பேசிக்கிறது கிடையாது. ஏன்னா பாப்பாட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க உனக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக என்கிட்ட பேசு, எனக்கு ஃபோன் அடித்து நீ காலில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பாப்பாவும் உங்களையும் எப்பயும் தயாங்கையும் ஒன்று சேர்க்கணுன்றக்காண்டி உங்ககிட்ட ஃபோன்லலாம் பேசி உங்கள் மனசை மாத்துறதுக்கு தான் பாப்பாவுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் வந்துட்டு அதுக்குமே நீங்கள் மடிய மாட்டீங்க. நான் தயாங் கூட சேரவே மாட்டேன்ற ஒரு கான்செப்டில் நீங்களாம் இருக்கீங்க. அப்படியே பாப்பா தான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஃபோனில். மம்மி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ மம்மி நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி பாப்பா இதே தான் ரிப்பீட்டஸ்ட்டாக கேட்டுட்ருக்கானிங்கன்னா இங்கே பாரு மம்மி கூட எப்போனாலும் நீங்கள் பேசிக்கலாம். ஆனால் மம்மி வந்துட்டு அங்கே வர மாட்டேன், நீங்கள் மம்மியை பார்க்கணுமா சொல்லுங்கள், நான் உங்களை வந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்துட்டு ஃபோன்லேயே கான்டாக்டில் வந்துட்டு பேபி கூட வந்து கனெக்டில் இருக்கீங்க, அட்டாச்சில் இருக்கீங்க. பேபினா உங்களை விட்டு பிரியவே மாட்டேறான், எனி டைம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கானே. ஏன்னா நீங்கள் தானே பெத்தம்மா, அதனால் வந்துட்டு உங்கள்கிட்ட அட்டாச்சிலேயே இருக்கா. நீங்களுமே வந்து பேபிக்கிட்டே எனி டைம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பேபி கூடயும் உங்களால் சரியாக பேச முடியல. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து மூச்சு வாங்குது, பேசும்போதே மூச்சு வாங்குது. தயாங் இதெல்லாம் நோட் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னமோ இவ்வளோ பார்த்தா வியாடாக தெரியுது அப்படின்ற மாதிரி அவருமே பார்க்குறாரு. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டாக்டரை வர சொல்லிடுறாரு. ஆஃபீஸ்க்கு வர சொல்லி செக் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் நான் எதுக்கு இப்போ டாக்டரை வர சொன்னீங்க, எதுக்கு வர மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரை விட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. டாக்டருமே செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு சிஎஸ்க்கு ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. அப்போ தான் அப்படியே இதுக்கு தாண்டி டாக்டரை வர சொன்னேன், இதுதான் வர சொன்னேன், இனிமேல் இப்படிலாம் பெற்றிருக்கேன், உனக்கு இது கூட தெரியாதாடே, இது கூட தெரியாதா? ஆமாம் நான் அப்படியே வரிசையாக பெற்றுக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏங்கண்ணா வரிசையாக வேணா கூட பெற்றுக்கலாம். சி யோ இப்போ இது வேறையா எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்குலாம் இருக்குது. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க தான் உங்கள் ஷோல்டரில் வந்து ஹேண்டை வச்சுட்டு சரி வாடி வீட்டுக்கு போகலாம். ஹேண்டு எடுங்க என்னோட ஷோல்டர்லேருந்து ஹேண்ட் எடுங்க. சரி எடுத்துட்டேன் நீ அடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஐயோ உனக்கு கொஞ்சம் கூட மறைச்சாச்சு, வயிற்றுல பிள்ளை இருக்குது இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்க, அதனால தாண்டி இழுத்துட்டு போகிறேன்.
அப்படின்னா உன்னை நான் தூக்கிட்டு போயிருப்பேன் வயிற்றுல வந்துட்டு கைப்பற்றும் ஏதாச்சும் ஒன்று ஆயிரம்னு தாண்டி உன்னை இழுத்துட்டு போகிறேன்ட்டு இப்போவே வேகமாக உங்களை வீட்டுக்கு தான் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இப்படியே கீர்த்தியை தான் பேச சொல்கிறாரு. இதே பேசு அப்படின்றாரு. வழக்கம் போல் கீர்த்தினா உங்கள் 2 பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறது எனக்கு வேலையாக போச்சு. ஓய்னு இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுக்கு தான் இப்போ தயாங்க அவாய்ட் பண்ணுறேன்? எனக்கு இவரை பிடிக்காது, இதை பற்றி இன்னொரு தடவை நீங்கள் பேசாதீங்க. அவர் என்னென்ன பேசினார் தெரியுமா? லஸ்டியூன்றாரு, நீங்கள் லஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்றாங்க. உன் மேலே இருக்கிற ஜெலஸில் ஒரு பொசசிவ்னஸில் பேசுவார். அவர் என்கிட்டயே அப்படி தான் பேசுவார். என்னை ஏதாவது டென்ஷன் ஆனான்னா அவர் என்கிட்டயே வந்துட்டு அப்படி தான் பேசுவார். புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ தயாங்க டென்ஷனே ஆயிடுச்சு. என்டி மயிறு இத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், உன் காது மயிரில் இவளுக்காதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ பாப்பா வர்ற, மம்மி ஏன் மம்மி இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்போ தான் புரிய வைக்கிறார்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சிருந்த டைரியை எடுத்து அப்படியே பாப்பா படிக்கிறா. என்ன செல்லக்குட்டி நீ இப்படிலாம் நல்லா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நான் நல்லா படிப்பேன். நான் யார்? என்னோட பொண்ணு, தயாங்கோட பொண்ணு அண்ட் கீர்த்தி அம்மா ஸ்பெஷல் மம்மி. எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படிலாம் படிக்கணும்னு. கீர்த்தி அம்மா சொல்லி கொடுத்தனால எனக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் இதெல்லாம் படிக்கிறேன், நீங்களே கேட்டுக்கோங்கன்ற மாதிரி பாப்பா ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே இருக்கா. அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னா, எங்கள் மாமாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என்னை ரொம்பவே ஹேட் பண்ணுறாரு, நானுமே அவரை ரொம்பவே ஹேட் பண்ணுறேன், எனக்கு எங்கள் மாமாவை பிடிக்கவே இல்லை, என் பாப்பாவை பார்க்கணும் போல இருக்குது, எங்கள் மாமாவையும் பார்க்கணும் போல இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது, அவர் என்னை ரொம்பவே பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் வரிசையாக உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சோ அது ஒரு சின்ன குழந்த மாதிரி டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க. தயாங்க இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு தான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்திருப்பாரு. இப்போ கீர்த்தி தான் சொல்கிறாங்க, தயவு செய்து 2 பேரும் மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே தயாங்க தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாடி இங்கே பாரு, உங்கூட நான் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தாண்டி நீ வந்து என் மேலே கோபமாக இருந்த. இந்த டைரியில் எழுதிருக்கடி, நான் பார்த்தேன். எதுக்காண்டி நான் உங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா, ஏன்னா வந்துட்டு கீர்த்திக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும்லடி, அவளும் என் பொண்டாட்டி தாண்டி, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவளும் தானே நினைப்பா. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உன் கூட தாண்டி ஆஃபீஸில் இருக்கேன், சாயங்காலம் கொஞ்சமாவது நான் கீர்த்தி கூட இருக்கணும்னு கொஞ்சம் திங்கிங் பண்ணேன். அது தப்பா? நீ ஏன்டி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுற? லூஸாடி நீ. எப்படி நான் அவனை இக்னோர் பண்ணுவேன், இவளை எப்படி இக்னோர் பண்ணுவேன்? 2 பேரும் என் பொண்டாட்டி, எப்படியே இக்னோர் பண்ணுவேன் சொல்கிறே அப்படின்ற மாதிரி இப்போ தயாங்க கேட்குறாரு. சரி ஓகே, அப்புறம் எதுக்கு அன்றைக்கி அப்படி பேசுனீங்க? ஆமாம், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம், குழந்தைக்காண்டி தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அப்படி பேசுனீங்க? ஏன்னா நீ கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. நான் ஏற்கனவே ஒரு மெண்டலு, என்கிட்ட வந்து கிறுக்குத்தனமாக பேசினா நான் கோவத்தில் அப்படி தாண்டி பேசுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் எப்பயுமே இப்படி தான் பேசுவேன். கேரக்டர் நல்லா தெரிஞ்சு தானே மயிறு என்னை கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் தேவலாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி இப்போ வந்து தயாங்க கேட்குறாரு. இப்போ தயாங்க தான், நீ எதுக்கு என்னை விட்டு போனேன்னு கேட்குறாரு. அதுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்கள் அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் தயாங்க படிச்சிருப்பாரு. அதுக்கு எனக்கு எல்லாமே ஆன்சர் தெரியும்டி எதுக்காண்டி என்னை விட்டுட்டு போனேன்னு. இது ஒரு 10 நிமிஷம் எங்கேயுமே போகாமல் என்கிட்ட உட்காந்துட்டு இதுதான் சூழ்நிலை, இதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட உட்காந்து பேசியிருந்தேன். அன்றைக்கி உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிருக்காது. 2 பேருமே இன்னொரு நம்ம பேபியோட நீ, நான், கீர்த்தி, பேபி எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தயாங்கனா சொல்கிறாரு. இப்போ கீர்த்தி தான், ஆமாம் இதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது பேசினாலே சரியாக போயிடும். இங்கே பாரு எனக்கும் தயாங்கு எவ்வளவோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஆனால் வந்துட்டு எனக்கு தயாங்க பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கிறனால நான் வந்துட்டு எதையுமே வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன். அண்ட் வந்துட்டு சண்டை போட்டு கோச்சிட்ருப்போம், ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட பேசி புரிய வச்சிருவேன், அவருமே புரிஞ்சுக்கிடுவார். அதை தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன், பேசி புரிய வை, பேசுன்னு. ஆனால் நீ தான் ரொம்பவே கோவத்தில் இருந்த. கோவத்தில் நீ இல்லை, எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, சாரி சாரி, எங்கள் அம்மா அப்படி பண்ணது எனக்குமே தெரியாது, சாரி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி கீர்த்தி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் நல்லாக்கா விடுங்க, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள்லாம் மன்னிப்பு கேட்குறீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி. சரி டேசிகா குட்டி, அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு கிளம்புறீங்க. தயங்கண்ணா டாடி திருப்பியும் போறியாடி, பேபி இருக்குடி இதில், பேபி ப்ளீஸ்டி ஏறடி பேபி அப்படின்றாரு. கீர்த்தி சொல்கிறேன் கீர்த்தி, என்னடி கீர்த்தி, இன்னொரு பாப்பா உள்ளே இருக்குடி, என்ன தயாங்க சொல்கிறீங்க?
ஐயோ ஆமாடி இவ்வளோ இருக்குடி, ஏய் ப்ளீஸ் இருக்க சொல்கிறீ இவ்வளோ அப்படின்றாரு. அப்படியே கீர்த்தினா, உங்கள் 2 பேர் பஞ்சாயத்து நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, நான்லாம் உள்ளே வரலன்னு சொல்லிட்டு அவங்களாம் டேசிக்காவை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ தயாங்கன்னா அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. கெஞ்சுறதை பார்த்து உங்களுக்குமே சிரிப்பு வந்துடுது. அப்படியே நீங்களும் வந்துட்டு அவருக்கு தயாங் கூட அப்படியே சேர்ந்துட்டீங்க. அவ்வளோதாண்டா ஹாப்பி என்டிங். நான் வந்துட்டு என்ன காமிச்சிருக்கேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்பயுமே சண்டை வரும். சண்டை வந்தாலுமே பேசி தீர்த்துக்கணும். அதுக்கு டிவோர்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரு முடிவாகாது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தயாங்குமே ஒரு நியாயம் இருக்குது. ஸோ 2 பேரோட நியாயத்தையும் 2 பேருமே உட்காந்து பேசுனீங்கன்னா அது வந்து சரியாக இருக்கும். இந்த டிவோர்ஸுன்ற ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ இது பேசாதனால தான் இந்த டிவோர்ஸுன்ற ப்ராப்ளமே வருது. அதனால் எதனாலும் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சால்வ் பண்ணிக்கோங்கன்றதை தான் இதில் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் கேட்டவங்க ஒரு கான்செப்டில் கேட்டீங்க. எனக்கு அந்த கான்செப்டில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு இதுக்கு லைக்கு போட்டு விட்டு போங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனல், நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கு மோட்டிவேஷனல். ஸோ இந்த போன ஸ்பாட் டிவோர்ஸ் ஆஃப்டர் லஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்டுக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் லைக்கை போட்டுவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. அப்போ தான் நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அண்ட் பைடா பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பைடா மிஸ் பாய்.